விசிடி நம்பர் 2405 2405. இரவு வகுப்பு தேதி 30 மார்ச் 1967, 30 மார்ச் 1967. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 27/10/2017, 27/10/2017. இந்த முரளி 1 மணி நேரம் 6 நிமிடம் 23 செகண்டிலிருந்து தொடங்கப்படுகிறது. जो आत्माओं का बाप है, யாரு ஆத்மாக்களின் தந்தை ஆவார்? उसके साथ एक ही संबंध, அவரோடு ஒரே சம்பந்தம் தான் இருக்கு. और उस शिवलिंग के साथ மற்றும் அந்த சிவலிங்கத்தோடு सर्व संबंध, அனைத்து உறவுகளும் இருக்கு. तो वो स्वयं ही अपना परिचय दे सकता है दुनिया में. எனவே அவரால் மட்டும்தான் தன்னுடைய அறிமுகத்தை உலகத்தில் தர முடியும். जिसकी यादगार सारी दुनिया में मंदिर बने हुए हैं. யாருடைய நினைவார்த்தம் முழு உலகத்திலும் கோவில் உருவாகி இருக்கு. जिसकी मूर्तियां दुनिया யாருடைய சிலைகள் உலகத்தில் में जितनी भी देश देशांतर में खुदाइयां हुई हैं, எவ்வளவெல்லாம் ஒவ்வொரு தேசத்திலும் அகழ்வாராய்ச்சி ஏற்பட்டதோ सबसे जास्ती संख्या में वो मूर्तियां मिली हैं. அப்பொழுது அந்த மூர்த்திகள் எல்லாத்தை விட அதிகமான எண்ணிக்கையில் கிடைத்திருக்கிறது. इससे क्या साबित होता है? இதன் மூலமாக என்ன நிரூபணமாகிறது? वो सबका बाप है. அவர் அனைவரின் தந்தை ஆவார். सर्वधर्म पिताओं का, सर्वधर्म पिताओं के फॉलोअर्स का भी बाप है. அனைத்து தர்ம பிதாக்கள் மற்றும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்னுடைய தந்தை ஆவார். वो बाप, वो लिंग रूप का परिचय அந்த தந்தை அந்த லிங்க ரூபத்தினுடைய அறிமுகம் सिवाय उस लिंग स्वरूप बाप के कोई नहीं दे सकता. அந்த லிங்க ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தந்தையை தவிர அவருடைய அறிமுகத்தை வேறு யாராலுமே தர முடியாது. लोग पूछते हैं ये भारतवासी क्या गोल पत्थर रखा है? மனிதர்கள் கேக்குறாங்க, என்னன்னா இந்த பாரதவாசிகள் என்ன உருண்டையான கல்ல வச்சிருக்காங்க की पूजा करते रहते हैं. மற்றும் இதற்கு பூஜை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ये पत्थर बुद्धि है भारतवासी. இந்த பாரதவாசிகள் கூட கல் புத்தி தான். भारतवासी बेचारे चुप. அப்பொழுது பாரதவாசிகள் பாவம் அமைதியாயிடுறாங்க. क्या जवाब दे? இந்த கேள்விக்கு என்ன பதில் தரது? वो कहते हैं अंध श्रद्धालु है ये भारत के लोग. அவங்க சொல்றாங்க, இந்த பாரத மக்கள் குருட்டு நம்பிக்கை கொண்டவர்கள், अंधविश्वासी है. भारतवासी चुप. क्या जवाब दे? குருட்டு நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதும் பாரதவாசிகள் அமைதியாக இருக்கிறாங்க. இதற்கும் என்ன பதிலை தருவது? अरे तुम जिसे भगवान माने बैठे हो, அரே, நீங்க யாரை பகவான் என்று ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிறீர்களோ वो भगवान तुम्हारा जो कर्म करता है, அந்த பகவான் என்ன கர்மத்தை செய்கிறாரோ वही कर्म दुनिया के सारे मनुष्य मात्र कर रहे हैं. அந்த செயலை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் செய்கிறார்கள். वही कर्म दुनिया के सारे प्राणी मात्र, அந்த கர்மத்தை தான் அந்த செயலை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும், पशु पक्षी விலங்குகள், பறவைகள், पतंगे कीड़े मकोड़े सारे वही कर्म करते हैं. புழு, பூச்சி, சிலந்திகள் அனைவரும் அதே செயலை தான் செய்றாங்க. तो सब भगवान हुए ना. அப்பொழுது அனைவருமே பகவான் ஆகிட்டாங்க இல்லையா? आत्मा सो परमात्मा हुई ना. அப்பொழுது ஆத்மா சோ பரமாத்மா ஆகியது இல்லையா? मान लेंगे? அப்போ இதை ஏத்துப்பீங்களா? क्यों नहीं मानेंगे?
ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? सही बात तो कहते हैं, சரியான விஷயத்தை தானே சொல்றாங்க. तुम्हारी गीता में ही तो लिखा हुआ है உங்களுடைய கீதையில தானே எழுதியிருக்கு. कि भगवान कहते हैं பகவான் சொல்றாரு, मैं जो कर्म करता हूँ मेरे कर्मों को நான் எந்த செயலை செய்றேனோ என்னுடைய செயலை सारी दुनिया फॉलो करती है। முழு उलगமும் ஃபாலோ செய்கிறது. तो देखो शिवालय में அப்பொழுது பாருங்க, சிவாலயத்தில் वो तुम्हारा शिवलिंग रखा हुआ है, भगवान அந்த உங்களுடைய சிவலிங்கம் பகவான் வைக்கப்பட்டிருக்கார். जो कर्म कर रहा है वो कर्म सारी दुनिया की आत्माएं कर रही है। அவர் என்ன செயலை செய்யறாரோ அது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் செய்றாங்க. तो इस बात को मान लें எனவே என்ன இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணுமா? कि सभी आत्माएं सो परमात्मा। என்ன விஷயம்னா அனைத்து ஆத்மாக்களுமே பரமாத்மா என்று. है नहीं? क्यों नहीं? ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, ஏன் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது? है सब सब नीचे गिर जाते, அனைவருமே கீழே விழுந்துடுறாங்கன்னு சொல்றாங்க. वो नहीं नीचे गिर रहा है, அப்ப பாபா சொல்றாரு, அவர் என்ன கீழே விழவில்லையா? वो गड्ढे में नहीं जा रहा है। அவர் என்ன அந்த குழியில் செல்வதில்லையா? अरे दिखाई नहीं पड़ता? அரே உங்களுக்கு தெரியவில்லையா? आत्मा तो परमात्मा एक आत्मा है, 5000 वर्ष ड्रामा नहीं, एक सेकंड बाद हम नहीं होते। वो ही तो सवाल है, वो एक कौन है? அவங்க சொல்றாங்க 5000 வருடத்திலும் அவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதற்கு பாபா கேக்குறாரு, இதுதானே கேள்வி, அந்த ஒருத்தர் யாரு? जो उसका असली परिचय देता है। யார் அவருடைய உண்மையான அறிமுகத்தை தராரு? वो है कौन? அவர் யாரு? बाप का परिचय बाप के सिवाय कोई नहीं दे सकता। தந்தையினுடைய அறிமுகத்தை தந்தையை தவிர வேறு யாராலுமே தர முடியாது. वो बाप ही बताता है। அந்த தந்தை தான் சொல்றாரு कि आत्मा हर आत्मा परमात्मा नहीं, என்னவென்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா இல்லை. और हर आत्मा की यादगार वो नहीं। மற்றும் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய நினைவார்த்தம் அது இல்லை. हर आत्मा की यादगार मंदिर, वो क्या नाम, खुदाइयों में नहीं मिलेगी। ஒவ்வொரு ஆத்மாவினுடைய நினைவார்த்தம் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்காது. उस एक आत्मा की ही यादगार है அந்த ஒரே ஒரு ஆத்மாவினுடைய நினைவார்த்தம் தான் இருக்கு. जो दुनिया के सभी शिवालयों में देखी जा सकती है। எதை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவாலயத்தில் பார்க்கலாம். और वो सृष्टि के आदिकाल की बात है। மற்றும் அது உலகத்தினுடைய ஆரம்ப காலத்தின் விஷயமாகும். सृष्टि के आदिकाल में कलयुग के अंत में, झूठ खंड के अंत में उस सत्य बाप ने ही உலகத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இந்த பொய்யான உலகத்தினுடைய கடைசியில் அந்த உண்மையான தந்தை खंड बनाया था, உண்மையான கண்டத்தை உருவாக்குனாரு, सत्य युग बनाया था। சத்தியுகத்தை உருவாக்குனாரு. वो हेवनली गॉड फादर है। அவர்தான் ஹெவன்லி காட் ஃபாதர். दो रूप हैं उसके, அவருடைய 2 ரூபங்கள் இருக்கு. एक आत्मिक रूप बिंदु ஒன்னு ஆத்மாவினுடைய ரூபம் புள்ளி, और दूसरा बड़ा रूप लिंग। மற்றும் இன்னொன்னு பெரிய ரூபம் லிங்கம்.
वो है माता का यादगार। அது வந்து அம்மாவினுடைய நினைவார்த்தமாகும். माता पहले कन्या होती है, அம்மா முதலில் கன்னிகையாக இருக்காங்க. छोटा रूप होता है। சிறிய ரூபமாக இருக்கு. जब माता बनती है तो चौड़ी होती जाती है। எப்பொழுது அம்மாவாகிறாங்களோ அப்பொழுது அவங்க வந்து तो वो அகலமாகிக் கொண்டே செல்றாங்க. எனவே बड़ा रूप है, அது வந்து பெரிய ரூபமாகும். माता का यादगार அம்மாவினுடைய நினைவார்த்தம். एक ही है ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. जो माता भी है सारी सृष्टि की, யார் முழு உலகத்தினுடைய அம்மாவும் ஆகுவாங்க. सारी सृष्टि का पिता है। முழு உலகத்தினுடைய அம்மா தந்தை ஆகுவாங்க. सब पिता नहीं होते हैं, அனைவருமே தந்தையாக இருக்க முடியாது. ब्रदरहुड कभी नहीं होता है। பிரதர்ஹுட் கூட எப்பவுமே இல்லை. सब ब्रदर फादर होते हैं क्या? அனைத்து பிரதர் வந்து ஃபாதராக இருக்க முடியுமா? फादर तो एक होता है, ஃபாதர் வந்து ஒருத்தர் தான். वो फादर ही है அந்த ஃபாதர் தான் இருக்காரு. जो आकर अपना परिचय देता है। யார் வந்து தன்னுடைய அறிமுகத்தை தராரு. कि मैं कैसे शिवलिंग स्वरूप हूँ, என்னவென்றால் நான் எப்படி சிவலிங்கத்தின் சொரூபமாக இருக்கேன், लिंग रूप हूँ। லிங்க ரூபமாக இருக்கேன். भले गड्ढे में रखा हुआ दिखाया जाता है, வலை அதை வந்து ஒரு குழியில் இருக்கிற போல காமிக்கப்பட்டிருக்கு. तो भी पतित नहीं हूँ। அப்பொழுது கூட பத்தித்தாக இல்லை. शक्ति क्षीण नहीं होती है, சக்தி வந்து குறைவதில்லை. वो कभी पतित नहीं होता। அவர் எப்பவுமே வந்து பத்தித்தாகுவதில்லை. जब त्रिकालदर्शी उसमें प्रवेश होता है, எப்பொழுது திருக்காலதர்ஷி அவருக்குள் பிரவேசம் செய்கிறார். संगम युग में சங்கம யுகத்தில், उस पुरुषोत्तम संगम युग में அந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் वो एक बार वो रूप धारण कर लेता है, संपन्न அவர் ஒரு தடவை அந்த சம்பன்னமான ரூபத்தை தாரணை செய்து விட்டால் रूप शिवलिंग, சிவலிங்கம், बाप समान शिव बनता है, बिंदु। தந்தைக்கு சமமாக சிவன் ஆகிறாரு, புள்ளி. और लिंग बड़ा रूप भी बनता है, शरीर। மற்றும் லிங்கம் பெரிய ரூபமாகவும் ஆகுகிறது, உடல். जो शरीर 5 तत्वों का पुतला, எந்த உடல் வந்து பஞ்சபூதங்களுடைய பொம்மை ஆகும். वो 5 तत्व प्रकृति कहे जाते हैं। அந்த பஞ்சபூதங்கள் தான் இயற்கை என்று சொல்லப்படுகிறது. तो 2 रूप हैं, அப்பொழுது 2 ரூபங்கள் இருக்கு, पुरुष और प्रकृति। ஆண் மற்றும் பெண். इन दोनों के मेल से இந்த இருவருடைய சேர்க்கையின் மூலமாக नई दुनिया तैयार होती है। புதிய உலகம் வந்து உருவாகுகிறது. वो परम पुरुष है प्रैक्टिकल में, அவர் வந்து பிராக்டிக்கல்ல பரம்புருஷ் ஆவார். शिव परम पुरुष है, சிவன் வந்து பரம்புருஷ் ஆவார். लेकिन उसको अपना शरीर नहीं है, ஆனால் அவருக்கு தான் தன்னுடைய உடலே இல்லை. इसलिए वो प्रैक्टिकल कर्म करके नहीं दिखाता। அதனால்தான் அவர் பிராக்டிக்கலில் செயல்களை செய்து காமிப்பதில்லை. जिसमें प्रवेश करता है யாருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ उसको आप समान बनाता है, அவரை தனக்கு சமமாக ஆக்குறாரு. और आप समान जब वो बनता है शिव ज्योति बिंदु, மற்றும் அந்த சிவ ஜோதி பிந்து எப்பொழுது தனக்கு சமமாக
तो जिस शरीर के द्वारा पार्ट बजाता है அப்பொழுது யாருடைய உடலின் மூலமாக பாட்டை செய்றாங்களோ वो शरीर भी अविनाशी है, அப்பொழுது அந்த உடல் கூட அழிவற்றதாகும். इसलिए वो शिवलिंग सदा शिव है. அதனால்தான் அந்த சிவலிங்கம் எப்பொழுதும் சதாசிவன் ஆவார். तीनों कालों में सत्य है, 3 காலங்களிலும் உண்மையாவார். उसका कभी नाश नहीं होता அவருடைய அழிவு எப்பொழுதும் ஏற்படாது. और उस अविनाशी का परिचय மற்றும் அந்த அழிவற்றவனுடைய वो அறிமுகம் बेद का अविनाशी बाप ही दे सकता है. அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற தந்தையால் மட்டும்தான் தர முடியும். क्या कहा? என்ன சொன்னாரு? बेद के अविनाशी बाप 2 हैं, எல்லைக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற தந்தை 2 பேர் இருக்காங்க. परंतु जो आत्माओं का बाप है जन्म मरण के ஆனால் யார் ஆத்மாக்களுடைய தந்தையாக இருக்கிறாரு, பிறப்பிறப்பினுடைய चक्र से न्यारा है, சக்கரத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறாரு, वो सारी मनुष्य आत्माओं को அவர் அனைத்து மனித ஆத்மாக்களை अपनी आत्मा का तो परिचय देता है தன்னுடைய ஆத்மாவின் அறிமுகத்தை தராருதான். कि मैं बिंदु हूँ तो तुम बच्चे भी बिंदु हो. நான் புள்ளி ஆவேன், அப்பொழுது குழந்தைகளாகி நீங்களும் புள்ளி ஆவீர்கள். जैसा बच्चा वैसा बाप, எப்படிப்பட்ட குழந்தையோ அப்படிப்பட்ட தந்தை, जैसा बाप वैसा बच्चा. இப்படிப்பட்ட தந்தையோ அப்படிப்பட்ட குழந்தை. बच्चा सांप जैसा लंबा तो குழந்தை பாம்பு போல நீளமாக, बाप भी सांप जैसा लंबा. அப்பொழுது தந்தையும் கூட பாம்பு போல நீளமாக இருக்காரு. बच्चा चींटी जैसा छोटा तो बाप குழந்தை எறும்பு போல சிறியவங்க, भी चींटी जैसा छोटा. அப்பொழுது குழந்தையும் கூட எறும்பு போல சிறியதாக இருக்கும். बच्चा हाथी जैसा ढूल डोल वाला குழந்தை யானை போல தடியாக இருந்தால் तो बाप भी அப்பொழுது தந்தையும் கூட हाथी जैसा ढील डोल वाला. யானை போல உருவம் கொண்டவர். तो எனவே तुम बच्चे बिंदु बिंदु आत्माएं, तुम्हारा குழந்தைகளாகி நீங்கள் புள்ளி புள்ளி ஆத்மாக்கள், बाप भी அப்பொழுது உங்களுடைய தந்தையும் கூட ज्योति बिंदु. ஜோதி பிந்து. तो जन्म मरण के चक्र से न्यारा है, ஆனால் பிறப்பிறப்பினுடைய சக்கரத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கார். उसको अपना शरीर नहीं है, அவருக்கு தன்னுடைய உடல் இல்லை. इसलिए वो அதனால்தான் அவர் साकार का परिचय सिर्फ उसी साकार को देता है. அந்த சாக்காரனுடைய அறிமுகத்தை வெறும் அந்த சாக்காருக்கு மட்டும்தான் தராரு. क्या कहा? என்ன சொன்னார்? वो बाप அந்த தந்தை अपना वर्षाय தன்னுடைய ஆஸ்தி मनुष्य आत्माएं जिनकी संख्या 500-700 करोड़ है, மனித ஆத்மாக்கள் யாருடைய எண்ணிக்கை 500-700 கோடி ஆகும். उन 500-700 करोड़ बच्चों में जो बड़ा बच्चा அந்த 500-700 கோடி குழந்தைகளில் யார் பெரிய குழந்தையாக இருக்காரோ, है जो शिवलिंग कहा जाता है, யாரை சிவலிங்கம் என்று சொல்லப்படுகிறதோ उस शिवलिंग को ही अपना परिचय देता है. वो அவர் அந்த சிவலிங்கத்துக்கு தான் தன்னுடைய அறிமுகத்தை தராரு. और अपना वर्षा भी देता है. क्या? மற்றும் தன்னுடைய ஆஸ்தியும் தராரு. என்ன? निराकार बाप है, निराकार நிராகார் தந்தையாக இருக்காரு. आत्माओं का நிராகார் ஆத்மாக்களின் तो निराकारी ज्ञान का वर्षा देता है. किसको देता है? அப்பொழுது நிராகார ஞானத்தின் ஆஸ்தியை தான் தராரு. யாருக்கு தராரு?
बड़े बच्चे को देता है। பெரிய குழந்தைக்கு தராரு. जो बड़ा बच्चा बड़ा काम करके दिखाए, எந்த பெரிய குழந்தை பெரிய வேலையை செய்து காமிக்கிறாங்க. जो मंत्र बताया महामंत्र, क्या எந்த மந்திரம் சொல்லிருக்காரு? மகா மந்திரம். என்ன சொல்லிருக்காரு? मन मना भव, மன்மனாபவ், मेरे मन में समा जा। என்னுடைய மனதில் அடங்கிவிடு. कौन कह सकता है मेरे मन में समा जा? யாரால சொல்ல முடியும் என்னுடைய மனதில் அடங்கிவிடு என்று? आत्माओं का बाप को मन ही नहीं है, ஆத்மாக்களின் தந்தைக்கு மனமே இல்லை. वो नहीं कह सकता मेरे मन में समा जा। அவரால் சொல்ல முடியாது என்னுடைய மனதில் அடங்கிவிடு என்று. तो मनुष्य आत्माओं का जो बाप है அப்பொழுது மனித ஆத்மாக்களின் தந்தை யார் இருக்காரு? उसको मन है। அவருக்கு மனம் இருக்கு. वो कहता है அவர் சொல்றாரு, कि मैं पुरुषार्थ करके நான் புருஷார்த்தம் செய்துவிட்டு जब बाप समान स्टेज पहले पहले प्राप्त करता हूँ, எப்பொழுது முதலில் தந்தைக்கு சமமான ஸ்டேஜை அடைகிறேனோ, तो मेरे स्वरूप में तुम सब बच्चों को समा जाना है। मेरा क्या அப்பொழுது என்னுடைய ஸ்வரூபத்தில் குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் வந்து அதிலே அடங்கிவிட வேண்டும். स्वरूप? என்னுடைய ஸ்வரூபம் என்ன? मन मना भव, मेरे मन में समा जा। अरे तेरे மன்மனா பவ், என்னுடைய மனதில் அடங்கிவிடு. मन में क्या है? அரே, உன்னுடைய மனதில் என்ன இருக்கு? क्या है तेरे मन में? என்ன இருக்கு உன்னுடைய மனதில்? बिंदु। புள்ளி. क्या है? என்ன இருக்கு? बिंदु। புள்ளி. तो सब बच्चों को निसंकल्प बिंदु बनना पड़े। அப்பொழுது அனைத்து குழந்தைகளுக்கும் எண்ணங்கள் இல்லாத புள்ளியாக ஆக வேண்டும். क्या? என்ன? जो अलग अलग संकल्प सबके चल रहे हैं, என்ன தனித்தனியான எண்ணங்கள் அனைவருக்குள் ஓடுகிறது? 500-700 करोड़ मनुष्यों के 500-700 கோடி மனிதர்களின் सबके अलग अलग संकल्प हैं कि எண்ணங்கள் தனித்தனியாக இருக்கா? एक संकल्प है, இல்லையானால் அனைவருடைய எண்ணம் ஒரே எண்ணமா? तो सब संकल्पों को समाप्त करके அப்பொழுது அனைத்து எண்ணங்களையும் முடித்துவிட்டு एक के संकल्प में समा जा। ஒரே ஒருத்தருடைய எண்ணத்தில் அடங்கிவிடு. उस एक के संकल्प में है वो शिव ज्योति बिंदु। அந்த ஒருத்தருடைய எண்ணத்தில் வந்து அந்த சிவன் ஒளிப்புள்ளி இருக்காரு. तो उस निरंतर याद में जो समाते जाएंगे, எனவே அந்த நிரந்தரமான நினைவில் யாரு அடங்கிக் கொண்டே செல்வார்களோ और जिस नंबर में समाते जाएंगे, மற்றும் எந்த நம்பரில் அடங்கிக் கொண்டே செல்வார்களோ उसी नंबर में से सृष्टि रूपी रंगमंच पर आकर के पाठ बजाएंगे। அதே நம்பரில் தான் இந்த உலக ரூபமாகிய நாடக மேடையில் வந்துவிட்டு பாட்டு செய்வாங்க. जिस सृष्टि रूपी रंगमंच पर இந்த உலகமாக இருக்கக்கூடிய நாடக மேடையில் अव्वल नंबर में कौन आएगा? முதல் நம்பரில் யார் வருவாங்க? कौन आएगा? யார் வருவாங்க? मनुष्य शक्ति का बाप, जो शिवलिंग के रूप में पूजा जाता है। மனித சிருஷ்டியினுடைய தந்தை யார் வந்து சிவலிங்கத்தின் ரூபத்தில் பூஜிக்கப்படுகிறார். वो शिव है, लेकिन அவர் சிவன் ஆவார். उसको लिंग अपना नहीं है। ஆனால் அவருக்கு தன்னுடைய லிங்கம் இல்லை. ब्रह्म वाक्य में बोला तो है, பிரம்ம வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, और देवताओं की अन्य इंद्रियां पूजी जाती हैं, மற்ற தேவதைகளுடைய மற்ற இந்திரியங்கள் பூஜிக்கப்படுகிறது. और मेरा सिर्फ ஆனால் என்னுடையது வெறும் लिंग ही पूजा जाता है। किसने லிங்கம் மட்டும்தான் பூஜிக்கப்படுகிறது. कहा? யார் சொன்னாங்க?
इसने कहा या उसने कहा? இவர் சொன்னாரா இல்லையானால் அவர் சொன்னாரா? है मनुष्य सृष्टि का बाप को ही लिंग है, மனித சிருஷ்டினுடைய தந்தைக்கு தான் லிங்கம் இருக்கு. उसको तो लिंग है ही नहीं. ஆனால் அவருக்கு லிங்கமே இல்லை. लिंग क्या? कोई भी इंद्रिय नहीं है. லிங்கம் என்ன? வேற எந்த ஒரு இந்திரியமும் அவருக்கு இல்லை. तो वो कहता है எனவே அவர் சொல்றாரு कि अन्य देवताओं के மற்ற தேவதைகளின் अन्य इंद्रियां पूजी जाती हैं. மற்ற இந்திரியங்கள் பூஜிக்கப்படுகிறது. नेत्र कमल, हस्त कमल, मुख कमल, पाद கண்கள், கை, கால், कमल, लेकिन मेरा सिर्फ ஆனால் என்னுடையது வெறும் लिंग पूजा जाता है. லிங்கம் தான் பூஜிக்கப்படுகிறது. मेरा माने ओ शिवलिंग स्वरूप, என்னுடையது என்றால் அந்த சிவலிங்க ஸ்வரூபம், संपन्न रूप. சம்பன்னமான ரூபம். वो कहता है அவர்தான் சொல்றாரு जब तक वो संपन्न नहीं है எப்பொழுது வரை அவர் சம்பன்னமாக இல்லையோ तब तक शंकर है. அப்பொழுது வரை அவர் சங்கர் ஆவார். लिंग नहीं है. லிங்கம் இல்லை. इसलिए शंकर की सभी इंद्रियां पूजी जाती हैं. அதனால்தான் சங்கருடைய அனைத்து இந்திரியங்களும் பூஜிக்கப்படுகிறது. शंकर की मूर्ति पूजी जाती है. சங்கரனுடைய சிலை பூஜிக்கப்படுகிறது. शंकर अमूर्त नहीं है. சங்கருக்கு சிலை இல்லை என்று இல்லை. हाथ पांव नाक आंख कान शंकर கை கால் கண்ணு மூக்கு வாய் को है या नहीं है? சங்கருக்கு இருக்கா இல்லையா? है. இருக்கு. इसलिए उसे अव्यक्त मूर्त नहीं कह सकते. அதனால்தான் அவரை அவ்யக்த மூர்த்தி என்று சொல்லப்படாது. वो पुरुषार्थी है. அவர் புருஷார்த்தம் செய்யக்கூடியவர். याद का पुरुषार्थ करता है. நினைவினுடைய புருஷார்த்தத்தை செய்கிறார். अपने से ऊंचे को ही याद किया जाता है. தன்னை விட உயர்ந்தவங்களை தான் நினைவு செய்யப்படுகிறது. वो संपन्न नहीं है. कौन? அவர் சம்பன்னமாக இல்லை. யாரு? शंकर. जब சங்கர் संपन्न हो जाता है எப்பொழுது சம்பன்னம் ஆகிவிடுறாரோ निरंतर याद में टिक जाता है. किसकी याद? நிரந்தரமான நினைவில் நிலைந்து விடுகிறார். யாருடைய நினைவு? है शिव ज्योति बिंदु की याद சிவன் ஒளி புள்ளியினுடைய நினைவில் में निरंतर टिक जाता है. நிரந்தரமாக நிலைந்து விடுகிறார். तब उसको कहा जाता है अव्यक्त मूर्ति. அப்பொழுதுதான் அவரை சொல்லப்படுகிறது அவ்யக்த மூர்த்தி. इसलिए कहा जाता कि वो साकार शरीरधारी तो है. அதனால்தான் சொல்லப்படுகிறது ஏனெனில் அவர் சாக்கார உடல் கொண்டவர்தான். लेकिन मन बुद्धि से इंद्रियों को याद नहीं करता. इसलिए इंद्रियां ஆனால் மனம் புத்தின் மூலமாக இந்திரியங்களை நினைவு செய்வதில்லை. नहीं दिखाई जाती. அதனால்தான் அவருக்கு இந்திரியங்கள் காமிக்கப்படுவதில்லை. तो बताया उस बेहद के मनुष्य सृष्टि के बाप का परिचय. அதனால சொல்லிருக்காரு அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட மனித சிருஷ்டியினுடைய தந்தையின் அறிமுகம் बाप के सिवाय कोई नहीं दे सकता. தந்தையை தவிர வேறு யாராலுமே தர முடியாது. दो बेहद के बाप है. இரண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இருக்காங்க. एक मनुष्य सृष्टि का बाप, ஒன்னு மனித சிருஷ்டியினுடைய தந்தை, एक आत्माओं का. कौन सा बाप दे सकता है मनुष्य सृष्टि के बाप மற்றும் இன்னொன்னு ஆத்மாக்களின் தந்தை. எனவே का परिचय மனித சிருஷ்டியின் தந்தையினுடைய அறிமுகத்தை எந்த தந்தையால் தர முடியும்? आत्मा का बाप देता है. ஆத்மாக்களின் தந்தை தராரா?
अच्छा, 80 साल में किसको किसको पता चल गया? நல்லது. 80 வருடங்களில் பிறகு யார் யாருக்கு தெரிய வந்தது? 80 साल में किसी को पता चला कि मनुष्य सृष्टि का बाप कौन है? 80 வருடங்களில் யாருக்காவது தெரிய வந்ததா அந்த மனித சிருஷ்டியினுடைய தந்தை யாருன்னு? और पता चला है तो किसी को पक्का पता चलाया? ஒருவேளை தெரிய வந்தது என்றால் யாருக்காவது உறுதியாக தெரிய வந்து விட்டதா? कोई अनिश्चय बुद्धि तो नहीं बना? யாராவது அனிச்சய புத்தி ஆகவில்லை இல்லையா? मृत्यु के गाल में तो कोई नहीं चला गया? மரணத்தினுடைய வாயில் யாராவது சென்று விட்டார்களா? अभी भी अनिश्चय बुद्धि मृत्यु के गाल में जा रहे हैं या नहीं जा रहे? இப்பொழுது கூட அனிச்சய புத்தி மரணத்தின் வாயில் செல்கிறார்களா இல்லையா? तो मृत्यु लोक है या अमर लोक है? எனவே மரண உலகமா இல்லையானால் அமர உலகமா? मृत्यु लोक है। மரண உலகமாகும். जब तक वो अमरनाथ नहीं प्रत्यक्ष होता, எப்பொழுது வரை அந்த அமர்நாத் பிரத்யக்ஷமாகவில்லையோ, वो स्वयं अमर नहीं बनता, அவர் தானே அமர் ஆகவில்லையோ, तब तक அப்பொழுது வரை अमर भव का वरदान किसी को नहीं मिल सकता। அமர் பவ் என்ற அந்த வரதானம் யாருக்குமே கிடைக்க முடியாது. अमर माने कभी भी न मरने वाला। அமர் என்றால் எப்பொழுதுமே இறக்க மாட்டார். देह से ही मरना होता है। தேகத்தொட்டுதான் இறக்கிறோம். देह त्यागना माना मरना। தேகத்தை தியாகம் செய்வது என்றால் இறப்பது. तो देह का भान त्यागना सदा के लिए। ஆனால் தேகத்தினுடைய உணர்வை தியாகம் செய்வது எப்பொழுதற்காகவும். वो अपना परिचय स्वयं देता है। அவர் தன்னுடைய அறிமுகத்தை தானே தருகிறார். तभी सदा के लिए देह भान त्यागा जा सकता है। அப்பொழுதுதான் எப்பொழுதற்காகவும் தேகபானத்தை தியாகம் செய்ய முடியும். बाप का परिचय बाप के सिवाय कोई नहीं दे सकता। தந்தையினுடைய அறிமுகத்தை தந்தையை தவிர வேறு யாராலுமே தர முடியாது. वो दे सकता है। அவரால் தர முடியுமா? मनुष्य सृष्टि के बाप का परिचय மனித சிருஷ்டியின் தந்தையினுடைய அறிமுகம் वो देता है। அவர் தராரா? नहीं देता है तो उसे कैसे मालूम पड़ गया? தரவில்லை என்றால் பிறகு அவருக்கு எப்படி தெரிய வந்து விட்டது? है? अगर नहीं देता है तो उसे कैसे मालूम पड़ गया? ஒருவேளை தரவில்லை என்றால் பிறகு அவருக்கு எப்படி தெரிய வந்தது? है? सृष्टि का बाप மனித சிருஷ்டியின் தந்தை अपना परिचय अपने आप लेता है தன்னுடைய அதாவது அறிமுகத்தை தானே எடுத்துக்கொள்கிறாரா? या वो देता है? இல்லையானால் அவர் தராரா? वो देता है तो सब அவர் தராரா? को क्यों नहीं दिया? பிறகு அனைவருக்குமே ஏன் उसने एक பிறகு அனைவருக்குமே ஏன் தரவில்லை? को क्यों दिया? पार्शियलिटी क्यों करता है? அவர் ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தார்? அவர் ஏன் பார்ஷியலிட்டி செய்கிறார்? बोला है अव्यक्त சொல்லிருக்காரு அவ்யக்த வாணியில். वाणी में बाप दादा किसी का पार्ट डिक्लेयर नहीं करेंगे। பாப் தாதா யாருடைய பாட்டையும் டிக்ளேர் செய்ய மாட்டார். न बाप न दादा बेहद का। தந்தையும் இல்லை மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தாதா கூட இல்லை. न आत्माओं का बाप ஆத்மாக்களுடைய தந்தையும் இல்லை न आत्मा आत्मा भाई भाइयों के बीच बड़ा भाई। மற்றும் ஆத்மாக்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பெரிய அண்ணா அவரும் இல்லை. वो बाप माने दादा।
அந்த தந்தை என்றால் தாதா. किसी को कोई परिचय दोनों में से नहीं दे सकता। அவங்க ரெண்டு பேருமே யாருடைய அறிமுகத்தையும் தரமாட்டாங்க. अपना परिचय हर एक आत्मा अपनी चलन से, ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய அறிமுகத்தை தன்னுடைய நடத்தையின் மூலமாக, अपनी दृष्टि से, தன்னுடைய பார்வையின் மூலமாக, अपने ही वाचा से, தன்னுடைய பேச்சு மூலமாக, अपने ही वाइब्रेशन से, தன்னுடைய வைப்ரேஷன் மூலமாக अपना अपना परिचय हर एक देगा। ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அறிமுகத்தை தானே தருவார்கள். कोई आत्मा का परिचय कोई दूसरा नहीं दे सकता। எந்த ஒரு ஆத்மாவினுடைய அறிமுகத்தையும் வேற இன்னொருத்தவங்க தர முடியாது. राम वाली आत्मा होगी तो वो अपने मुख से अपना परिचय देगी। ராம்வாலி ஆத்மாவாக இருந்தால் பிறகு அவர் தன்னுடைய வாயின் மூலமாக தன்னுடைய அறிமுகத்தை தருவார். कृष्ण वाली आत्मा होगी கிருஷ்ணருடைய ஆத்மாவாக இருந்தால் तो वो अपने मुख से अपना परिचय देगी। அவரும் தன்னுடைய வாயின் மூலமாக தன்னுடைய அறிமுகத்தை தருவார். राधा वाली आत्मा होगी ராதாவினுடைய ஆத்மாவாக இருந்தால் तो वो अपने मुख से अपना परिचय देगी। பிறகு அவங்களும் தன்னுடைய வாயின் மூலமாக தன்னுடைய அறிமுகத்தை தருவாங்க. न वो देगा और न वो देगा। அவரும் தரமாட்டாரு, இவரும் தரமாட்டாரு. 84 जन्मों के बारे में 84 பிறவிகளை பற்றி, या कम जन्मों के बारे में இல்லையானால் அதைவிட குறைந்த பிறவிகளை பற்றி किस आत्मा ने क्या क्या पार्ट बजाया है, எந்த ஆத்மா என்னென்ன பாட்டை செஞ்சிருக்காங்க, वो ही आत्मा ज्यादा जानेगी। இதை அந்த ஆத்மா தான் அதிகமாக தெரிஞ்சுப்பாங்களா, कोई दूसरा जानेगा இல்லையானால் வேற யாராவது தெரிஞ்சுப்பாங்களா? है? वो ही जानेगी। அவங்க தான் தெரிஞ்சுப்பாங்க. इसलिए बताया அதனால்தான் சொல்லிருக்கார், कि मनुष्य सृष्टि के बाप का परिचय, மனித சிருஷ்டியினுடைய தந்தையின் அறிமுகம், वो बाप स्वयं मनन चिंतन मंथन करे अपने बारे में। அந்த தந்தை சுய மனன் சிந்தன் மன்னன் செய்ய வேண்டும் தன்னை பற்றி. तो उसको अपना परिचय मिलेगा। அப்பொழுதுதான் அவருக்கு தன்னுடைய அறிமுகம் கிடைக்கும். मनन चिंतन मंथन अपने बारे में नहीं करेगा ஒருவேளை தன்னை பற்றிய மனன் சிந்தன் மந்தன் செய்யவில்லை என்றால் परिचय नहीं। इसी तरह हर आत्मा को பிறகு அறிமுகமும் கிடைக்காது. அதே போலவேதான் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இருக்கு. अपना अपना मनन चिंतन मंथन करना पड़े। தானே மனன் சிந்தன் மந்தன் தன்னுடையதை செய்ய வேண்டும். सृष्टि रूपी रंगमंच पर मेरा पार्ट क्या है? இந்த உலக ரூபமாகிய நாடக மேடையில் என்னுடைய பாட்டு என்ன? न मनुष्य सृष्टि का बाप किसी का पार्ट बताएगा। மனித சிருஷ்டியுடைய தந்தை யாருடைய பாட்டையும் சொல்ல மாட்டார். इशारा देंगे ஆனால் சைகை கொடுப்பார். लेकिन डायरेक्ट नहीं बताएंगे। ஆனால் டைரக்டாக சொல்ல மாட்டார். और देव आत्माओं को इशारा ही काफी होता है। மற்றும் தேவ ஆத்மாக்களுக்கு சைகையை போதும். जो देव आत्माएं होंगी वो इशारे को पकड़ेंगी। யார் தேவ ஆத்மாக்களாக இருப்பார்களோ அவர்கள் தான் சைகையை பிடித்துக் கொள்வார்கள். जिस नंबर की देव आत्माएं होंगी उसी नंबर पर इशारों को पकड़ेंगी। எந்த நம்பரை சேர்ந்த தேவ ஆத்மாவாக இருப்பாங்களோ அதே நம்பரில் அந்த சைகையை பிடித்துக் கொள்வார்கள். अव्वल नंबर की देव आत्मा होगी तो अव्वल नंबर में पकड़ेगी। முதல் நம்பரை சேர்ந்த தேவாத்மாவாக இருந்தால் பிறகு முதல் நம்பரில் பிடித்துக் கொள்வார்கள். लास्ट नंबर की देवात्मा होगी तो கடைசி நம்பரை சேர்ந்த தேவாத்மாவாக இருந்தால் लास्ट नंबर में पकड़ेगी। பிறகு கடைசி நம்பரில் தான் பிடித்துக் கொள்வாங்க. 33वें करोड़ नंबर की आत्मा होगी देवात्मा। 33வது கோடியில இருக்கக்கூடிய நம்பர்ல இருக்கக்கூடிய தேவாத்மாவாக இருந்தால் तो अंत में अपना परिचय पकड़ेगी। பிறகு
கடைசியில் தான் தன்னுடைய அறிமுகத்தை பிடிப்பார்கள். इसलिए बताया कि जितनी जुगाली करेगी गाय, அதனால்தான் சொல்லிருக்கார், பசு மாடு எவ்வளவு அசைப்படுமோ उतना उसका रस बनेगा, खून बनेगा। அவ்வளவுதான் அதனுடைய சாரம் அதாவது அந்த ரத்தம் உருவாகும். हम भी जानते हैं जो खाया நாம் கூட அறிவோம், எதை சாப்பிட்டோமோ उसको जितना चबाएंगे அதை எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்லுவோமோ तो जल्दी खून बनेगा। அப்பொழுது வேகமாக ரத்தம் உருவாகும். कम चबाएंगे आओ குறைவாக அதை மென்னால், வாயில் போட்ட உடனே முழுகிவிட்டால், खून नहीं बनने वाला जल्दी। சீக்கிரமாக முழுங்கிவிட்டால் பிறகு ரத்தம் சீக்கிரமாக உருவாகாது. ये संकल्पों का खून है, இது எண்ணங்களின் ரத்தமாகும், आत्मा का खून, ஆத்மாவின் ரத்தமாகும். देह का खून नहीं। தேகத்தினுடைய ரத்தம் இல்லை. तो संकल्पों का शुद्ध खून बनाना हो, எனவே எண்ணங்களின் சுத்தமான ரத்தத்தை உருவாக்க வேண்டும் என்றால், फर्स्ट क्लास होमियोग्लोबिन बनाना हो, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹீமோகுளோபின் உருவாக்க வேண்டியதாக இருந்தால், बेहद का, எல்லைக்கு அப்பாற்பட்ட, तो क्या करें அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? है? क्या करें? मनन चिंतन मंथन करें अपने पार्ट के बारे में। என்ன செய்ய வேண்டும்? மனன் சிந்தன் மந்தன் செய்ய வேண்டும் தன்னுடைய பாட்டை பற்றி. कैसे मनन चिंतन मंथन होगा? எப்படி மனன் சிந்தன் மந்தன் நடக்கும்? ब्रह्मा कुमारियां तो बताती हैं मनन चिंतन करने का तरीका। பிரம்மகுமாரிகள் சொல்றாங்க மனன் சிந்தன் மந்தன் செய்யக்கூடிய முறை என்னன்னா, युग त्रेता द्वापर कलयुग संगम युग, सतयुग त्रेता சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், சங்கம் யுகம். द्वापर कलयुग संगम युग, சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், சங்கம் யுகம். ये है मनन चिंतन। இதுதான் மனன் சிந்தன் ஆகும் என்று பிரம்மகுமாரிகள் சொல்கிறார்கள். क्या इसे मनन चिंतन मंथन कहेंगे या रट्टा कहेंगे? இதை மனன் சிந்தன் மந்தன் என்று சொல்ல முடியுமா, இல்லையானால் மனப்பாடம் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியுமா? मनन चिंतन मंथन करने का मतलब மனன் சிந்தன் மந்தன் செய்யக்கூடிய அர்த்தம் पहले बाप को पहचानो, முதலில் தந்தையை தெரிந்து கொள்ளுங்கள், तब अपने वंश की स्मृति आएगी। அப்பொழுதுதான் தன்னுடைய வம்சத்தினுடைய ஞாபகம் வரும். हमारा बाप किस वंश का है? நம்மளுடைய தந்தை எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? क्या कहा? என்ன சொன்னார்? जो भी दुनिया में मनुष्य रूप में बच्चे पैदा होते हैं, யாரெல்லாம் உலகத்தில் மனித ரூபத்தில் குழந்தைகள் பிறக்கிறார்களோ उनको अपने बाप के वंश का परिचय होता है या नहीं होता है? அவங்களுக்கு தன்னுடைய தந்தையின் வம்சத்தின் அறிமுகம் இருக்குமா இல்லையா? बाप इस्लामी है, என்னவென்றால் என்னுடைய தந்தை இஸ்லாமி, हमारा बाप क्रिश्चियन है, என்னுடைய தந்தை கிறிஸ்டியன் ஆவார், हमारा बाप बौद्धि है, हम भी बौद्धि हैं, என்னுடைய தந்தை புத்திஸ்ட் ஆவார், நானும் அதேதான், हमारा बाप सत्य सनातन देवी देवता धर्म का पक्का है, என்னுடைய தந்தை சத்திய சனாதன தேவி தேவதா தர்மத்தை உறுதியாக சென்று சார்ந்தவர், हम भी देवी देवता धर्म के पक्के हैं। அப்பொழுது நாங்க கூட தேவி தேவதா சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள். तो पहले बाप का परिचय होना चाहिए। எனவே முதலில் தந்தையினுடைய அறிமுகம் இருக்க வேண்டும். बाप को पहचानेंगे தந்தையை தெரிந்து கொண்டால் तो अपने को पहचाने, அப்பொழுதுதான் தன்னையும் தெரிந்து கொள்ள முடியும். बाप को नहीं पहचाना तो தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் अपने वंश का भी परिचय नहीं होगा। பிறகு தன்னுடைய வம்சத்தின் அறிமுகமும் இருக்காது.
तो कैसे पहचानेंगे? அப்பொழுது எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? हाँ? अरे बाप को कैसे पहचानेंगे? அரே, தந்தையை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? कौन देगा बाप की पहचान? யாரு தந்தையினுடைய அறிமுகத்தை தருவாங்க? है? कैसे मिले बाप? எப்படி கிடைப்பாரு தந்தை? कहाँ पकड़े बाप को? தந்தை தான் தருவாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, எங்க போய் தந்தையை பிடிக்கிறது? कब आएगा बाप எப்பொழுது வருவார் தந்தை हमारे पास? எங்களிடம், அதாவது நம்மளிடம்? कहते हैं कि उसका नाम खुदा है, சொல்றாங்க அவருடைய वो खुद அவருடைய பெயர் வந்து குதா, அதாவது அவர் வந்து आता है। தானே வராரு. क्या? वो खुद आता है, அவர் தானே வராரு, बुलाने से नहीं आता है। அழைப்பதால் வருவதில்லை. कब आता है, कब எப்பொழுது- जाता है, कहाँ जाता है, எப்பொழுது வராரு, எப்பொழுது போறாரு, எங்க போறாரு, ये कोई को पता ही नहीं चलता। இது வந்து யாருக்குமே தெரிய வராது. पता चलता है தெரிய வருதா? अरे उसका तो पता नहीं चलता, वो ब्रह्मा बाबा ने भी बोला அரே, அவரை பற்றி வந்து தெரிய வருவதில்லை. பிரம்ம பாபா கூட சொல்லிருக்காரு, कि शिव बाबा कब आते हैं, कब चले जाते हैं, मेरे को भी पता नहीं चलता। என்னன்னா சிவ பாபா எப்ப வராரு, எப்ப போறாரு, இது எனக்கு கூட தெரிய வருவதில்லை. वो तो निराकार की बात हुई, அது வந்து நிராகாரனுடைய விஷயம் ஆகியது. लेकिन मनुष्य सृष्टि का जो बेहद का बाप है, ஆனால் மனித சிருஷ்டியினுடைய எந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இருக்காரு, वो भी यही पार्ट बजाता है। அவரும் கூட இதேதான் பாட்டை செய்கிறார். बाप का पक्का पक्का फॉलोअर है या नहीं है? தந்தையினுடைய பக்காவான ஃபாலோவராக இருக்காரா இல்லையா? पक्का फॉलोअर है। பக்காவான ஃபாலோவர். जब बाप का पता नहीं चलता आने जाने का, எப்பொழுது தந்தையை பற்றி தெரிய வருவதில்லையோ, எப்ப வராரு, எப்ப போறாரு, तो उसका भी आने का और जाने का पता नहीं चलता। அப்பொழுது இவரது கூட என்னன்னா எப்பொழுது வராரு போறாருன்னு தெரிய வராது. चलता है? தெரிய வருதா? है? चलता है? தெரிய வருதா? नहीं चलता। अगर தெரிய வருவதில்லை. चलता भी है ஒருவேளை தெரிய வந்தாலும் तो उन बच्चों की पहचान बताई। பிறகு அந்த குழந்தைகளுடைய அறிமுகத்தை சொன்னார். पता है? है? किसी को नहीं पता தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? है? बताइए, बाप के बगैर बच्चे नहीं रह सकते। சொல்லிருக்காரு, தந்தையை தவிர, தந்தையை விட்டு குழந்தைகளால் இருக்க முடியாது. और बच्चों के बगैर बाप नहीं रह सकता। மற்றும் குழந்தைகள் இல்லாமல் தந்தையால் இருக்க முடியாது. लगातार कनेक्शन जुड़ा हुआ होगा। எப்பவுமே கனெக்ஷன் வந்து இணைந்திருக்கும். तो जिनका लगातार कनेक्शन जुड़ा हुआ है, எனவே யாருடைய கனெக்ஷன் வந்து எப்பொழுதுமே இணைந்திருக்கோ वो तो जानते होंगे। அப்பொழுது அவங்க வந்து இதை அறிவாங்க. अरे जानते होंगे या नहीं जानते होंगे? அரே, அறிவார்களா இல்லையா? जानते होंगे। இது
இதை அறிவார்கள். कि कब आता है, எப்பொழுது வராரு, कहाँ आता है, எங்க வராரு, कहाँ जाता है। எங்க போறாரு. जो बताया पहले भी, இதை முதலில் கூட சொல்லியிருக்கிறார். अव्यक्त बाप दादा ने, अव्यक्त बाप दादा, बाप दादा ने तुम बच्चों को नई दुनिया की सौगात दी है। बाप दादा குழந்தைகளாகி உங்களுக்கு புதிய உலகத்தின் பரிசை கொடுத்திருக்கார். बोला या नहीं बोला? சொல்லிருக்காரா இல்லையா? तो कोई बच्चों को सौगात दी होगी या नहीं दी होगी, ऐसे फालतू बोल दिया। அப்பொழுது ஏதாவது குழந்தைக்கு அந்த பரிசை கொடுத்திருப்பாரா இல்லையானா சும்மாவே சொல்லிட்டாரா? तो जिन बच्चों को वो नई दुनिया की सौगात मिली है, எனவே எந்த குழந்தைகளுக்கு அந்த புதிய உலகத்தினுடைய பரிசு கிடைத்திருக்கோ से पूछा, அவங்களிடம் கேட்டிருக்காங்க, नई दुनिया में जाना आना करते हो? என்னன்னா புதிய உலகத்தில் போயிட்டு வரீங்களா? नई दुनिया के संगठन की सौगात मिली होगी तो जाना आना भी करते होंगे। புதிய உலகத்தின் பரிசு கிடைத்திருந்தால் பிறகு அங்கு போயிட்டு கூட வருவாங்க. नहीं मिली होगी तो जाना आना करेंगे, हैं? ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் பிறகு போயிட்டு வருவாங்களா? नहीं करेंगे। போயிட்டு வர மாட்டாங்க. तो हर एक अपने से पूछे, எனவே ஒவ்வொருத்தரும் தன்னிடம் கேளுங்க, कि मैं बाप के कितने नजदीक हूँ। நான் தந்தையின் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேன். मेरी आत्मा रूपी मणका என்னுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய மணி कौन सी माला में किस नंबर में बाप के नजदीक है? எந்த மாலையில் எந்த நம்பரில் தந்தையின் நெருக்கத்தில் இருக்கிறோம்? 8 की माला में मैं नजदीक हूँ 8னுடைய மாலையில் நெருக்கத்தில் இருக்கிறேன் या दूर हूँ, இல்லையானால் தூரமாக இருக்கிறேனா? या हूँ ही नहीं। இல்லையானால் அதுல இல்லவே இல்லையா? 108 की माला में बाप के नजदीक मणका है 108னுடைய மாலையில் தந்தையினுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மணியா? या दूर है, या இல்லையானால் தூரமாக இருக்கிறோமா? बीच में है, या हूँ ही नहीं। நடுவில் இருக்கிறோமா? இல்லையானால் அதுல இல்லவே இல்லையா? चलो, अभी तो रिजल्ट ही आउट नहीं हुआ है। சரி வாங்க, இப்ப ரிசல்ட்டே அவுட் ஆகல. जो रिजल्ट आउट हुआ है वो सन 76 की बात है। எந்த ரிசல்ட் அவுட் ஆகியதோ அது 76னுடைய விஷயம், வருடம் 76ன் விஷயம். कि सन 76 के बाद என்னவென்றால் வருடம் 76க்கு பிறகு टू लेट का बोर्ड लग गया। டூ லேட்னுடைய போர்டு போடப்பட்டது. किनके लिए? யாருக்காக? जो नर से नारायण बनने के पुरुषार्थी थे। யார் நரன்ல இருந்து நாராயணனாக ஆகுவதற்கான புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்களோ, जिन्होंने लक्ष्य लिया था हमें नर से नारायण ही बनना है। யார் லட்சியம் வச்சிருந்தாங்க எங்களுக்கு நரன்ல இருந்து நாராயணனாக ஆகணும். या जिन्होंने लक्ष्य लिया था हमें नारी से नारायणी ही बनना है। இல்லையானால் யார் லட்சியம் வச்சிருந்தாங்க எங்களுக்கு நாரியில இருந்து லட்சுமியாக ஆகணும், நாராயணியாக ஆகணும். पक्का पक्का संकल्प लिया, உறுதியான எண்ணத்தை வச்சிருந்தாங்க. ज्ञान में आने के बाद ஞானத்தில் வந்த பிறகு फाउंडेशन ही ऐसा डाला। அவங்க ஃபவுண்டேஷன் அப்படிதான் போட்டிருந்தாங்க. तो उन आत्माओं के लिए
76 से 10 साल पहले ही वाणी में बोल दिया। எனவே क्या बोल அந்த ஆத்மாக்களுக்காக 76க்கு 10 வருஷங்கள் முன்னாடியே வாணியில் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? था इन लक्ष्मी नारायण का जन्म कब हुआ? என்ன சொல்லியிருந்தார்? இந்த லட்சுமி நாராயணனுடைய பிறப்பு எப்பொழுது ஏற்பட்டது? आज से 10 वर्ष कम 5000 वर्ष हुए। இன்றிலிருந்து 10 வருடங்கள் குறைவு 5000 வருடங்கள் ஆகியது. तो 76 आता है। அப்பொழுது 76 வருகிறது. लक्ष्मी नारायण का जन्म होता है, லட்சுமி நாராயணனுடைய பிறப்பு ஆகுது. प्रत्यक्षता रूपी जन्म होता है। பிரத்யக்ஷதாவாக இருக்கக்கூடிய பிறப்பு ஏற்படுகிறது. मन बुद्धि रूपी आत्मा में மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மாவில் प्रत्यक्षता रूपी जन्म होगा तो उन लक्ष्मी नारायण वाली आत्माओं को ही महसूस होगा पहले, या பிரத்யக்ஷதாவாக இருக்கக்கூடிய பிறப்பு ஏற்பட்டால் பிறகு அந்த லட்சுமி நாராயணனுடைய ஆத்மாவிற்கு தான் முதலில் அனுபவம் ஆகுமா? कोई दूसरे को महसूस होगा? இல்லையானால் வேற யாருக்காவது அனுபவம் ஆகுமா? लक्ष्मी नारायण वाली आत्मा को पता चलता है லட்சுமி நாராயணனுடைய ஆத்மாவிற்கு தெரிய வருகிறது कि मेरा पार्ट ये है। என்னவென்றால் என்னுடைய பார்ட் இதுவாகும். उन आत्माओं के अंदर उनकी मन बुद्धि में அந்த ஆத்மாக்களுக்குள் அவங்களுடைய மனம் புத்தியில் उनके पार्ट की प्रत्यक्षता होना, அவங்களுடைய பார்ட்னுடைய பிரத்யக்ஷதா ஆகுவது. मना बाप की प्रत्यक्षता वर्ष मना लिया गया। அப்படியானால் தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஆண்டை கொண்டாடி விட்டார்கள். कौन से बाप का प्रत्यक्षता वर्ष எந்த தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஆண்டு? है? मनुष्य सृष्टि के बाप का प्रत्यक्षता वर्ष, மனித சிருஷ்டியினுடைய தந்தையின் பிரத்யக்ஷதா வருடம். जो मनुष्य सृष्टि में शिवलिंग के रूप में पूजा जाता है। யார் மனித உலகத்தில் சிவலிங்கத்தின் ரூபத்தில் பூஜிக்கப்படுகிறார்? वो है सारी मनुष्य सृष्टि का बाप। அவர் முழு மனித சிருஷ்டியின் தந்தை ஆவார். आत्माओं का बाप तो कहता है ब्रह्मा के मुख से, ஆத்மாக்களின் தந்தை சொல்றாரு பிரம்மாவின் வாயின் மூலமாக, मैं न पूजी बनता हूँ न पुजारी बनता हूँ। நான் பூஜைக்கு தகுந்தவனாகவும் ஆகுவதில்லை மற்றும் பூஜை செய்யக்கூடியவனாகவும் ஆகுவதில்லை. तो सोमनाथ मंदिर में எனவே அந்த சோம்நாத் கோவிலில் जो लिंग था और उसमें हीरा था, எந்த லிங்கம் இருந்தது மற்றும் எந்த வைரம் இருந்தது? प्रवृत्ति मार्ग की यादगार, இல்லற மார்க்கத்தினுடைய நினைவார்த்தம், एक व्यक्तित्व, ஒரே ஒரு பர்சனாலிட்டி, एक पर्सनालिटी, ஒரே ஒரு மனிதன், जिसके सामने आज भी जाकर कहते हैं मंदिरों में, யாருக்கு முன்னால் இன்றும் கூட சென்று விட்டு கோவில்களில் சொல்றாங்க, तू ही मेरी माता, तू ही मेरा पिता। நீங்கள் தான் என்னுடைய தாய், தாயும் நீயே தந்தையும் நீயே. वो एक लिंग அந்த ஒரு லிங்கம் हिस्ट्री में विख्यात है, வரலாற்றில் பிரசித்தமாக இருக்கு. राजघरानों में ராஜ குடும்பங்களில் एक लिंग भगवान की पूजा होती रही। ஏக் லிங் பகவானுடைய பூஜை தான் நடந்தது. इसकी पूजा होती रही யாருடைய பூஜை நடந்து கொண்டிருந்தது? है, एक लिंग भगवान। ஒரு லிங்க பகவான், அதாவது ஏக் லிங் பகவான். दूसरे को हम भगवान नहीं मानेंगे। மற்றவர்களை நாம் பகவானாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். किसको मानेंगे? யாரை ஏற்றுக்கொள்வோம்? है? दो लिंगों को, तीन लिंगों को, चार लिंगों को मुसलमानों 2 லிங்கங்கள், 3 லிங்கங்கள், 4 லிங்கங்கள், की तरह, क्रिश्चियंस की तरह हम முஸ்லிம்ஸை போல, கிறிஸ்டியன்ஸை போல पति परमेश्वर नहीं मानेंगे। किसको मानेंगे? இத்தனை பேரை பதி பரமேஸ்வர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் யாரை ஏற்றுக்கொள்வோம்?
किसको मानेंगे? யாரை ஏற்றுக்கொள்வோம்? एक लिंग को मानेंगे। ஒரே ஒரு லிங்கத்தை தான் ஏற்றுக்கொள்வோம். तो वो प्रत्यक्षता எனவே அந்த வெளித்தோற்றம் பிரத்யக்ஷதா सन 76 में बाप की प्रत्यक्षता वर्ष के रूप में வருடம் 76 தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவாக இருக்கக்கூடிய ரூபத்தில் बीकेस ने भी मनाया, पीबीकेस कहने वालों ने भी बनाया। பிகேஸ் கூட கொண்டாடினாங்க மற்றும் பிபிகேஸ் என்று சொல்லப்படுபவர்கள் கூட கொண்டாடினாங்க. उसके लिए टू लेट का बोर्ड लग गया। அதற்காக டூ லேட் னுடைய போர்டு வந்து போடப்பட்டது. अब कोई भी नर से नारायण नारी से लक्ष्मी डायरेक्ट नहीं बन सकता इस जन्म। இப்பொழுது யாராலையுமே டைரக்டாக இந்த பிறவியில் நரன்ல இருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆக முடியாது. अगले जन्म में अगला शरीर लेकर के அடுத்த பிறவியில் அடுத்த உடல் எடுத்துக்கொண்டு लक्ष्मी नारायण बन सकते हैं, லக்ஷ்மி நாராயணனாக ஆகலாம். लेकिन इस संगम युगी जन्म में ஆனால் இந்த சங்கமயுக பிறப்பில் कोई भी डायरेक्ट नर से नारायण नारी से लक्ष्मी नहीं யாராலுமே டைரக்டாக நரன்ல இருந்து நாராயணன், நாரியில இருந்து லக்ஷ்மியாக बन सकता। ஆக முடியாது. अभी फिर बोला ब्रह्म वाक्य में, இப்பொழுது திரும்பவும் சொல்லிருக்காரு பிரம்ம வாக்கியத்துல, तुम बच्चों को तमो प्रधान से सतो प्रधान बनने में குழந்தைகளாகிய உங்களுக்கு தமோ பிரதான்ல இருந்து சதோ பிரதானமாக ஆகுவதற்காக है 40 से 50 वर्ष लगते हैं। 40 50 வருடங்கள் பிடிக்கிறது. तो 17-18 में ये टाइम पूरा होता है। எனவே 17-18 இந்த நேரம் வந்து முழுமையாகுகிறது. क्योंकि 76 में बाप का प्रत्यक्षता वर्ष था, ஏனெனில் 66 தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஆண்டு இருந்தது और 77 में संपूर्णता वर्ष मनाया गया। மற்றும் 77 சம்பூர்ணதா ஆண்டை கொண்டாடப்பட்டது. तो 77 वर्ष पूरा होने के बाद இப்பொழுது 77வது ஆண்டு வந்து முழுமையாகிய பிறகு 40 वर्ष गिनेंगे 40 வருடம் வந்து என்னன்னா, तो कौन सा सन आता है? அப்பொழுது எந்த வருடம் வருகிறது? 2018 आता है। 2018 வருகிறது. 2018 में 40 वर्ष पहले एक 2018 40 வருடங்களுக்கு முன்னால் युगल प्रत्यक्ष हुआ। ஒரே ஒரு யுகல் தான், அதாவது ஒரே ஒரு ஜோடி தான் பிரத்யக்ஷமாகியது. उनके लिए टू लेट का बोर्ड लगा। அவங்களுக்காக தான் டூ லேட்னுடைய போர்டு வந்து போடப்பட்டது. अभी 40 वर्ष पूरे होने पर இப்பொழுது 40 வருடங்கள் முழுமையாகிய பிறகு 8 आत्माओं की प्रत्यक्षता होने वाली है। नंबर 8 ஆத்மாக்களுடைய பிரத்யக்ஷதா ஆகவிருக்கு. बार வரிசைகரமாக अष्टदेव அஷ்ட தேவதைகள் सारी सृष्टि के पूर्वज, पूर्व माने पहले, ज माने முழு உலகத்தினுடைய பூர்வஜ். பூர்வ என்றால் முதலில், जन्म लेने वाले, ஜ என்றால் பிறக்கக்கூடியவர்கள், முன்னோர்கள். सारी मनुष्य सृष्टि में जिन முழு மனித உலகத்தில் 8 आत्माओं ने पहले पहले प्रत्यक्षता रूपी जन्म लिया, எந்த 8 ஆத்மாக்கள் முதலில் பிரத்யக்ஷதாவாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுத்துக்கொண்டார்கள், वो अब संसार में प्रत्यक्ष होने वाले हैं। அவர்கள் இப்பொழுது உலகத்தில் பிரத்யக்ஷமாகவிருக்கிறார்கள். 2018 से 2018 இருந்து
गुप्त राजधानी स्थापन होनी है। குப்தமான ராஜதானி வந்து ஸ்தாபனமாகணும். संपूर्ण राजधानी, சம்பூர்ணமான ராஜதானி, ऐसी संपन्न आत्माओं का संगठन இப்படிப்பட்ட சம்பன்னமான ஆத்மாக்களுடைய संगठन, जिस संगठन में எந்த संगठनல ब्रह्म वाक्य बोला गया। பிரம்ம வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. क्या என்ன சொல்லப்பட்டிருக்கு? बोला है ये ब्राह्मणों का संगठन रूपी किला சொல்லிருக்காங்க, இந்த பிராமணர்களின் சங்கடனாக இருக்கக்கூடிய கோட்டை ऐसा बन जाएगा இப்படி உருவாகிவிடும். इस किला में, इस संगठन में कोई भी पांव என்னவென்றால் இந்த கோட்டையில், இந்த சங்கடன்ல யாராலுமே கால் नहीं रख सकेगा भिखारी। எந்த ஒரு விகாரியாலையும் கால் எடுத்து வைக்க முடியாது. अभी क्या हो रहा है? अभी तक क्या இப்பொழுது என்னவாகுது? இப்பொழுது வரைக்கும் என்னவாகுகிறது? होता रहा இப்பொழுது வரை என்ன ஆகிக் கொண்டிருந்தது? है? इस ब्राह्मण संगठन में இந்த பிராமண संगठनல भिखारियों का प्रवेश हो रहा है या नहीं हो रहा है? விகாரிகளுடைய பிரவேசம் ஆகுதா இல்லையா? संग दोष अन्न दोष में आने वालों का प्रवेश हो रहा है या नहीं சங்கதோஷம் மற்றும் அனதோஷத்துல வரக்கூடியவங்களுடைய பிரவேசம் ஆகுதா இல்லையா? हो रहा है? हो रहा है। ஆகுது. लेकिन अब क्या होने वाला है? ஆனால் இப்பொழுது என்னவாக இருக்கு? ऐसे ब्राह्मणों का संगठन बनेगा। என்ன ஆக போகுது? இப்படிப்பட்ட பிராமணர்களின் संगठन உருவாகும். ऐसा संगठन रूपी किला तैयार होगा இப்படிப்பட்ட संगठनाக இருக்கக்கூடிய கோட்டை வந்து உருவாகும். जिसमें एक भी भिखारी எதுல ஒரே ஒரு விகாரியாலும் पांव भी नहीं रख सकेगा। கால் கூட எடுத்து வைக்க முடியாது. इसलिए अभी से अलर्ट हो जाना चाहिए। और அதனால்தான் இப்பவே வந்து இப்பொழுதிலிருந்தே அலர்ட் ஆகிவிட வேண்டும். अव्यक्त संदेश में மற்றும் अव्यक्त संदेशல ब्रह्मा बाबा ने गुलजार दादी के द्वारा பிரம்மா பாபா குஜராத்தின் மூலமாக अंतिम संदेश में भी कह दिया। கடைசி சந்தேஷ்ல கூட சொல்லிவிட்டார். क्या बता दिया? என்ன சொல்லிவிட்டார்? ऐसे मत समझना, अभी 20 साल पड़े हैं पुरुषार्थ के लिए। இப்பொழுது இன்னும் புருஷார்த்தத்துக்காக 20 வருடங்கள் இருக்கு என்று புரிந்து கொள்ளாதீர்கள். दुनिया वालों से कहा या बच्चों से कहा? உலகத்தினரிடம் சொன்னாரா இல்லையானால் குழந்தைகளிடம் சொன்னாரா? है? बच्चों से कहा। दुनिया वाले तो पुरुषार्थ ही नहीं जानते क्या होता है। குழந்தைகளுக்காக சொன்னார். உலகத்தினர் வந்து புருஷார்த்தத்தை பற்றி அறிய மாட்டார்கள், அது என்னவென்று. बच्चों से कहा குழந்தைகளிடம் சொன்னார். कि 100 वर्ष का संगम बताया, என்னவென்றால் 100 வருடத்திற்கான சங்கமயுகம் சொல்லிருக்காரு. 36 से लेकर 2036 तक 100 साल पूरे होते हैं। 36 2036 வரை 100 வருடங்கள் முழுமையாகுகிறது. तो ऐसे नहीं समझना। எனவே இப்படி வந்து புரிந்து கொள்ளாதீர்கள். हमारा पुरुषार्थ संपन्न बनने के लिए என்னவென்றால் உங்களுடைய புருஷார்த்தம் சம்பன்னமாகுவதற்காக अभी 20 साल पड़े हैं। இப்பொழுது இன்னும் 20 வருடங்கள் இருக்கு. फिर बोला 20 साल तो है ही नहीं। திரும்பவும் சொன்னாரு, 20 வருடங்கள் ஒன்றும் இல்லவே இல்லை. फिर ये नहीं बताया பிறகு இது சொல்லவில்லை.
कि 20 साल नहीं है तो कितने साल हैं? 20 வருடங்கள் இல்லை என்றால் பிறகு எத்தனை வருடங்கள் இருக்கு? 19 साल होंगे। 19 வருஷம் இருக்குமா? अरे 18 साल बता देते। அரே 18 வருடங்கள் சொல்லிடலாம்। 15 बता देते। சரி 15ன்னு சொல்லிருக்கலாம்। 11 बता देते। 11ன்னு சொல்லிருக்கலாம்। बताया? ஏதாவது சொன்னாரா? बताने वाले को खुद ही नहीं मालूम होगा। சொல்லக்கூடியவருக்கு அவருக்கே தெரியாது। इतना पक्का जान लिया। ஆனால் இது மட்டும் உறுதியாக தெரிந்து கொண்டார்। क्या? कि तुम बच्चों को जिनको तुम कह के बोला, குழந்தைகளாகிய உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு என்று சொல்லிருக்கிறாரோ उनको सतो प्रधान बनने में அவங்களுக்கு சத்தோப்பிரதானமாக ஆகுவதற்காக 50 वर्ष पूरे होने चाहिए। 76 से 76 50 வருஷங்கள் முழுமையாக இருக்க வேண்டும்। तो कब तक होंगे 50? அப்போ எப்பொழுது வரை 50 ஆகும்? 2028 तक। 2028 வரை। तो मनन चिंतन मंथन करना है। எனவே மனன் சிந்தன் மந்தன் செய்ய வேண்டும்। कि हमारी आत्मा 2028 तक நம்மளுடைய ஆத்மா 2028 வரை 108 की माला में आने का पुरुषार्थ कर रही है। 108 மாலையில் வருவதற்கான புருஷார்த்தத்தை செய்கிறதா? योग्य पुरुषार्थ कर रही है या अयोग्य है? தகுதியுள்ள புருஷார்த்தம் செய்கிறதா இல்ல தகுதியற்றதா? इन 10 वर्षों में இந்த 10 வருடங்களில் कैसी स्टेज बनानी है? எப்படிப்பட்ட ஸ்டேஜை உருவாக்க வேண்டும்? 108 की लिस्ट में आने वालों को 108 லிஸ்ட்ல வரக்கூடியவர்களுக்கு कैसी स्टेज बनानी है? எப்படிப்பட்ட ஸ்டேஜை உருவாக்க வேண்டும்? है मन मना भव। मन मना भव। मेरे मन में समा जा। என்னுடைய மனதில் அடங்கிவிடு। जो बोल रहा है मेरे मन में समा जा, उसके मन में क्या है? என்னுடைய மனதில் அடங்கிவிடு என்று யார் சொல்றாரோ அவருடைய மனதில் என்ன இருக்கு? एक ज्योति बिंदु, ஒரே ஒரு ஜோதி பிந்து, बाकी नो संकल्प। அதை தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை। क्या? एक ज्योति बिंदु के अलावा என்ன? ஒரு ஒளி புள்ளியை தவிர और कोई संकल्प है? வேற ஏதாவது எண்ணம் இருக்கா? होगा? எண்ணம் இருக்குமா? है? होगा? नहीं। இருக்குமா? இல்லை। तो 108 की लिस्ट में 10 वर्ष में जो आने वाले होंगे, எனவே 108 லிஸ்டில் 10 வருடங்களில் வரக்கூடியவர்கள் யார் இருப்பாங்களோ उनको ये पक्का करना है। அவங்களுக்கு இது பக்காவாக்க வேண்டும்। क्या? क्या पक्का करना है? என்ன என்ன பக்காவாக்க வேண்டும்? कि 10 वर्ष में हमें एक बाप की याद रहे। என்னவென்றால் 10 வருடங்களில் எங்களுக்கு ஒரே ஒரு தந்தையினுடைய நினைவுதான் இருக்க வேண்டும்। कौन से बाप की है? எந்த தந்தையின்? साकार में निराकार बाप की याद करें। சாக்காரத்தில் நிராகார தந்தை நினைவு இருக்க வேண்டும்। क्यों? निराकार की क्यों नहीं रहे? ஏன் நிராகாருடையது ஏன் இருக்க கூடாது? साकार से क्या लेना देना? சாக்காரோடு என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு? निराकार बाप को याद करेंगे நிராகார் தந்தை நினைவு செய்தால் तो हम निराकारी वर्षा नहीं ले सकते क्या? அப்பொழுது நாம் நிராகார ஆஸ்தியை எடுத்துக்கொள்ள முடியாதா என்ன? है?
ले सकते எடுத்துக்கொள்ள முடியுமா? ले सकते हैं ना, माने எடுத்துக்கொள்ள முடியும் இல்லையா? 500-700 करोड़ मनुष्य आत्माओं के बीच में அப்படியானால் 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்களுக்கு நடுவில் हम बाप का बड़ा बच्चा बन सकते। நாம் தந்தையினுடைய பெரிய குழந்தையாக ஆக முடியுமா? हाँ? अरे बन सकते ना? ஆக முடியும் இல்லையா? अरे अरे बन सकते कि नहीं? அரே ஆக முடியுமா இல்லையா? अरे बाप का बड़ा बच्चा बन सकते कि नहीं बन सकते? அரே தந்தையின் பெரிய குழந்தையாக ஆக முடியுமா இல்லையா? अरे बाप का बड़ा बच्चा मनुष्य सृष्टि में அரே தந்தையினுடைய பெரிய குழந்தை மனித உலகத்தில் मनुष्य सृष्टि का बीज रूप बाप बन सकते या नहीं बन सकते? அப்படியானால் விதரூபமான தந்தையாக ஆக முடியுமா இல்லையா? है 10 वर्ष में 10 வருடங்களில் है? 10 वर्ष में बनेंगे? 10 வருடத்தில் ஆகுமா? अरे कितने वर्ष में बनेंगे? அரே எத்தனை வருடத்தில் ஆகும்? है? है? कितने वर्ष में बनेंगे? है? எத்தனை வருடத்தில் ஆகும்? 40 वर्ष में बनेंगे। 40 வருடத்தில் ஆகி விடுவோமா? 40 वर्ष तो पूरे हो गए। 40 வருடம் முழுமையாகி விட்டது। नवंबर दिसंबर 2 महीने ही रह गए। நவம்பர் டிசம்பர் 2 மாசம் தான் இருக்கு। है 2 महीने में இந்த 2 மாதங்களில் अपनी आत्मा को परखना है कि ऐसा पुरुषार्थ कर रही தன்னுடைய ஆத்மாவை ஆய்வு செய்ய வேண்டும்। என்னவென்றால் है இப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை செய்கிறதா कि मनुष्य सृष्टि के बीज रूप बाप के रूप में प्रत्यक्ष हो जाएं। என்னவென்றால் மனித சிருஷ்டியினுடைய விதரூபமான தந்தையின் ரூபத்தில் பிரத்யட்சமாகி விடணும்। फिर 76 में कौन प्रत्यक्ष हुआ था? அதற்கு பிறகு 76 யார் பிரத்யட்சமாகனாங்க? हाँ? अरे वो पहले ही प्रत्यक्ष हो गया। அரே அவர் முதலிலே பிரத்யட்சமாகி விட்டார்। तो अब दोबारा प्रत्यक्ष होंगे क्या? எனவே இப்பொழுது திரும்பவும் பிரத்யட்சமாகுவாங்களா என்ன? होगा भविष्य में। மனித சிருஷ்டியினுடைய தந்தை பிரத்யட்சமாகுவாங்கன்னு சொல்றாங்க। அதற்கு பாபா சொல்றார் ஆகுவாங்கன்னா வருங்காலத்தில फ्यूचर में 76 में आत्माओं का बाप प्रत्यक्ष हुआ। 76 ஆத்மாக்களின் தந்தை பிரத்யட்சமாகனாரா? मन बुद्धि का बाप மனம் புத்தியினுடைய தந்தை है। 76 में कौन प्रत्यक्ष हुआ? 76 யார் பிரத்யட்சமாகனாங்க? राम बाप प्रत्यक्ष हुआ। ராமர் தந்தை தான் பிரத்யட்சமாகனாரு। वो मनुष्य सृष्टि का बाप है या नहीं है? அவர் மனித சிருஷ்டியினுடைய தந்தை ஆகுவாரா இல்லையா? है। तो अब कहाँ से मनुष्य सृष्टि के बाप के रूप में प्रत्यक्ष हो जाएंगे? ஆவார் அப்படின்னா இப்பொழுது எங்கிருந்து மனித சிருஷ்டியினுடைய தந்தையின் ரூபத்தில் பிரத்யட்சமாகுவாரு? हाँ मनुष्य सृष्टि का जो बाप है மனித சிருஷ்டியினுடைய தந்தை யாராக இருக்காரோ जो इस मनुष्य सृष्टि में तीनों काल में पार्ट बजाता है யார் இந்த மனித சிருஷ்டியில் 3 காலங்களிலும் பாட்டை செய்கிறார் वो शंकर के नाम रूप से जाना जाता है। அவர் சங்கரனுடைய பெயர் ரூபத்தில் அறியப்படுகிறார்। कि दुनिया में कोई नहीं जानता இந்த உலகத்தில் யாருமே அறிய மாட்டாங்க शंकर का माँ बाप कौन है।
சங்கரனுடைய அம்மா அப்பா யாரு? शंकर का जन्म कब हुआ சங்கரனுடைய பிறப்பு எப்பொழுது ஏற்பட்டது? और उसकी मृत्यु कब होगी? மற்றும் அதனுடைய மரணம் எப்பொழுது ஏற்படும்? அவருடைய மரணம். शंकर को जन्म मरण के चक्र से சங்கரை பிறப்பினுடைய சக்கரத்திலிருந்து न्यारा माना जाता है या जन्म मरण के चक्र में आने वाला है? விடுபட்டு இருக்கவங்க என்று கருதப்படுகிறதா, இல்லையானால் பிறப்பினுடைய சக்கரத்தில் வரக்கூடியவரா? न्यारा माना जाता है। माना वो 84 जन्मों में அப்படியானால் அவர் 84 பிறவிகளில் कभी भी எப்பொழுதும் मृत्यु को प्राप्त नहीं होता। மரணத்தை அடைய மாட்டார். अनिश्चय बुद्धि नहीं बनता। அனிச்சய புத்தி ஆக மாட்டார். सदा निश्चय बुद्धि, எப்பவுமே நிச்சய புத்தியாக இருப்பார். क्योंकि गीता में लिखा है निश्चय बुद्धि की पहचान। ஏனெனில் கீதையில் நிச்சய புத்தியினுடைய அறிமுகம் எழுதப்பட்டிருக்கு. निश्चय बुद्धि विजय। நிச்சய புத்தி வெற்றியாளர்கள். जन्म जन्मांतर जो भी पार्ट बजाएगा उसकी बुद्धि में विजय ஜென்ம ஜென்மமாக என்னெல்லாம் பாட் செய்வாரோ ही विजय लिखी हुई है। அப்பொழுது அவருடைய புத்தியில் வெற்றியே வெற்றி தான் எழுதியிருக்கு. विजय तुम्हारा जन्म सिद्ध अधिकार। வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை. एक नारायण ही है शास्त्रों में, ஒரே ஒரு நாராயணன் தான் இருக்கிறார் சாஸ்திரத்துல. जिसको दिखाया जाता है யாருக்கு காமிக்கப்படுகிறது कि उसकी कभी भी वो कभी भी हार नहीं हुई। அவருக்கு எப்பொழுதுமே தோல்வி என்பது ஏற்படவில்லை. बाकी सब मनुष्य आत्माओं की हार होती है। அதை தவிர அனைத்து மனித ஆத்மாக்களுடைய தோல்வி என்பது ஏற்படுகிறது. देव आत्माओं की भी हार होती है, தேவ ஆத்மாக்களுடைய தோல்வியும் ஏற்படுகிறது. लेकिन नारायण की कभी हार नहीं होती। ஆனால் நாராயணனுக்கு எப்பொழுதும் தோல்வி ஏற்படாது. उसकी पहचान बताई, அவருடைய அறிமுகம் சொல்லிருக்காங்க. क्या? என்ன? निश्चय बुद्धि विजेते। நிச்சய புத்தி வெற்றியாளர்கள். उसकी कभी भी अनिश्चय की होने की बात அவங்களுக்கு எப்பொழுதுமே அனிச்சயத்தில் வரக்கூடிய விஷயம் है ही नहीं। சொல்லவே இல்லை. संगम युग में भी சங்கம யுகத்தில் கூட अनिश्चय रूपी मृत्यु को कभी प्राप्त नहीं होता। அனிச்சயமாக இருக்கக்கூடிய மரணத்தை எப்பொழுதும் அடைய மாட்டார். तो बताया, எனவே சொல்லிருக்கார். जो पैराडाइज का निर्माण करते हैं बाप, எந்த தந்தை ஸ்வர்க்கத்தை உருவாக்குறாரோ बाप बच्चों के लिए घर बनाते हैं या नहीं बनाते? தந்தை குழந்தைகளுக்காக வீட்டை உருவாக்குறாரா இல்லையா? सुख साधन इकट्ठा करते हैं या नहीं करते? சுகத்தினுடைய பொருட்களை ஒன்று சேர்க்கிறாரா இல்லையா? करते हैं ना। ஒன்று சேர்க்கிறார் இல்லையா? तो बाप को वो सुख साधनों की प्रॉपर्टी அப்பொழுது தந்தைக்கு அந்த சுகம் சாதனங்களுடைய ப்ராப்பர்ட்டி बच्चों को अर्पण करनी होती है। குழந்தைகளுக்கு தான் அர்ப்பணை செய்ய வேண்டியதாக இருக்கும். उसको कहते हैं बाप का वर्ष। அதை தான் சொல்லப்படுகிறது தந்தையினுடைய ஆஸ்தி. तो बाप எனவே தந்தை पैराडाइज निर्माण करते हैं। பாரடைஸ் சொர்க்கத்தை உருவாக்குறார். उनका नाम है हेवनली गॉडफादर। அவருடைய பெயர் தான் ஹெவன்லி காட்ஃபாதர். हेवन स्थापन करने वाला फादर। ஹெவனை படைக்கக்கூடிய தந்தை. अच्छा, जो हेवन स्थापन किया था நல்லது. எந்த ஹெவனை ஸ்தாபனை செய்திருக்காரோ वो पहले तो नई दुनिया थी।
அது முதலில் புதிய உலகமாக இருந்தது. वो दुनिया अभी पुरानी बन गई। அந்த உலகம் இப்பொழுது பழையதாகிவிட்டது. है? शूटिंग पीरियड में भी देखो, ஷூட்டிங் பீரியட்ல கூட பாருங்க. शूटिंग पीरियड में ब्राह्मणों की दुनिया ஷூட்டிங் பீரியடில் பிராமணர்களின் உலகம் पुरानी बन गई या नहीं बन गई? कब? பழையதாகிவிட்டதா இல்லையா? எப்பொழுது? है? कब पुरानी बन गई? कब से? எப்பொழுது பழையதாகிவிட்டது? எப்பொழுதிலிருந்து? है? अरे घोषणा की थी 10 वर्ष की। அரே 10 வருடங்களுடைய அறிவிப்பை செய்திருந்தார். पुरानी दुनिया का विनाश பழைய உலகத்தினுடைய அழிவு और 10 वर्ष में नई दुनिया की स्थापना। लक्ष्मी नारायण के चित्र के नीचे क्या लिखा है? மற்றும் 10 வருடங்களில் புதிய உலகத்தின் படைப்பு. லட்சுமி நாராயணனுடைய படத்தின் கீழே என்ன எழுதப்பட்டிருக்கு? 66-67 में 67 तक ये चित्र तैयार हो चुका था पूरा। 67 வரை இந்த சித்திரம் முழுமையாக தயாராகிவிட்டது. इसमें लिखा है 10 वर्ष में पुरानी दुनिया का विनाश। அப்பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கு 10 வருடங்களில் பழைய உலகத்தின் அழிவு. कौन सी पुरानी दुनिया का विनाश? ब्राह्मणों की पुरानी दुनिया का विनाश। எந்த பழைய உலகத்தின் அழிவு? பிராமணர்களின் பழைய உலகத்தின் அழிவு. और ये भी बता दिया, மற்றும் இதுவும் கூட சொல்லிவிட்டார், तुम बच्चों को ही बताया, குழந்தைகளாகி உங்களுக்கு தான் சொல்லியிருக்கார், कि तुम अपनी संस्था का नाम என்னவென்றால் நீங்கள் தன்னுடைய இந்த நிறுவனத்தின் பெயர் वो शब्द ब्रह्मा कुमारी, प्रजापिता ब्रह्मा कुमारी शब्द हटा देना। என்னவென்றால் அந்த வார்த்தை பிரஜாபிதா பிரம்மகுமாரி என்ற வார்த்தையை எடுத்துருங்க. और आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय लिख देना। மற்றும் ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று எழுதிவிடுங்க. तो रख दिया। அப்பொழுது வைத்து விட்டோம். तो नई दुनिया स्थापन हुई या नहीं हुई? அப்பொழுது புதிய உலகம் ஸ்தாபனை ஆகியதா இல்லையா? अभी वो नई दुनिया जो स्थापन हुई थी, அந்த புதிய உலகம் எது ஸ்தாபனை படைக்கப்பட்டதோ उसके लिए बोल दिया, அதற்காக சொல்லிவிட்டார். क्या? कि तुम बच्चे என்ன சொன்னார்? குழந்தைகளாகி நீங்கள் एडवांस के அட்வான்ஸை சேர்ந்தவர்கள் तमो प्रधान से सतो प्रधान बनने में தமோ பிரதானிலிருந்து இருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதற்காக कितने साल? 40 साल लेते हो। எத்தனை வருடங்கள்? 40 வருடங்களை எடுத்துக்கொள்கிறீர்கள். तो अब तुम बच्चे कैसे बन गए? இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் எப்படி ஆகிவிட்டீர்கள்? अरे तमो प्रधान बन गए या सतो प्रधान बन गए? தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்களா இல்லையானால் சத்தோ பிரதானம் ஆகிவிட்டீர்களா? सतो प्रधान बन गए। சத்தோ பிரதானம் ஆகிவிட்டீர்களா? अंदर अंदर शीशा देखा உள்ளுக்குள்ளே கண்ணாடியை பார்த்தீங்களா? है? देखा? अपने संकल्पों को चेक किया? பார்த்தீங்களா? தன்னுடைய எண்ணங்களை செக் பண்ணீங்களா? ब्रह्म वाक्य तो है मुरली में, முரளியில் பிரம்ம வாக்கியம் என்பது இருக்கு. तुम बच्चे भी दृष्टि की 10, 20, 50 भूले रोज करते होगे। பார்வையின் மூலமாக 10, 20, 50 தவறுகளும் தினசரி செய்வீர்கள். है? दृष्टि की क्या भूल होती है? கண்கள் மூலமாக பார்வையின் என்ன தவறு இருக்கு? जो भूल होती है उसे कुदृष्टि कहते हैं,
எந்த தவறுகள் ஏற்படுதோ அதை வந்து கெட்ட பார்வை என்று சொல்லப்படுதா या दृष्टि कहते हैं? இல்லையானால் நல்ல பார்வைன்னு சொல்லப்படுதா? हैं? क्या कहते हैं? कुदृष्टि। கெட்ட பார்வை. कु माने खराब। ஹிந்தியில் அதை குதிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த வார்த்தையை பிரித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறார். கு என்றால் கெட்டது. वो दृष्टि नहीं जो राधा कृष्ण की दृष्टि थी। அந்த ராதாகிருஷ்ணரை போன்ற பார்வை இல்லை. लक्ष्मी नारायण के चित्र में नीचे सतयुग में दिखाया। லட்சுமி நாராயணனுடைய படத்தில் கீழே சத்தியுகத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. कृष्ण की दृष्टि राधा में डूबती, கிருஷ்ணருடைய திருஷ்டி ராதையின் மூழ்கியது, राधा की दृष्टि कृष्ण में डूबती। ராதையினுடைய பார்வை கிருஷ்ணரில் மூழ்கியது. वो दृष्टि सतो प्रधान दृष्टि। அந்த பார்வை சத்தோப்பிரதானமான பார்வை. कुदृष्टि नहीं कहेंगे। கெட்ட பார்வை என்று சொல்லப்படாது. अगर राधा की दृष्टि कृष्ण के अलावा कोई और में पड़े, ஒருவேளை ராதையினுடைய பார்வை கிருஷ்ணரை தவிர வேற யாருலயாவது செல்லுது அப்படின்னா तो क्या कहेंगे? அதை என்ன சொல்லப்படும்? कुदृष्टि, கெட்ட பார்வை, व्यभिचारी दृष्टि। விபச்சார பார்வை. तो बताया कि तुम बच्चे तमो प्रधान बन गए, எனவே சொல்லியிருக்கார், குழந்தைகளாகி நீங்கள் தமப்பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். या सतो प्रधान बन गए? இல்லையானால் சத்தோப்பிரதானமாக ஆகிவிட்டீர்களா? है? तमो प्रधान बन गए। தமப்பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். अभी बाप आए हैं। இப்பொழுது தந்தை வந்திருக்கார். तमो प्रधान दुनिया को தமப்பிரதான உலகத்தை नई दुनिया पैराडाइज बनाने के लिए, புதிய உலகம் பாரடைஸாக ஆக்குவதற்காக, जो शास्त्रों में गायन है, எதற்காக சாஸ்திரத்தில் பாடப்பட்டிருக்கு कि ब्रह्मा ने என்னவென்றால் 3 बार ब्राह्मणों की सृष्टि रची और பிரம்மா வந்து 3 தடவை பிராமணர்களின் உலகத்தை படைத்தார். तीनों बार बिगाड़ दी। மற்றும் அந்த 3 தடவையும் அவர் வந்து கெடுத்து விட்டார், அதை கலைத்து விட்டார். पहली बार रची முதல் தடவை படைத்தார் ओम मंडली नाम की सृष्टि, ஓம் மண்டலி என்ற பெயர் கொண்ட உலகம். फिर दूसरी बार रची அதற்கு பிறகு இரண்டாவது தடவை படைத்தார் 1947 में வருடம் 1947 ब्रह्मा कुमारी विद्यालय नाम की सृष्टि। பிரம்மகுமாரி வித்யாலயம் என்ற பெயர் கொண்ட உலகம். फिर तीसरी बार रची பிறகு மூன்றாவது தடவை படைத்தார் 1976 में 1976 आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय नाम की सृष्टि। ஆத்தியாத்மிக் ஈஸ்வரி விஸ்வவித்யாலय என்ற பெயர் கொண்ட உலகம். एडवांस ब्राह्मणों की सृष्टि। அட்வான்ஸ் பிராமணர்களின் உலகம். और वो तीसरी बार रची हुई सृष्टि भी तमो प्रधान हो गई। இப்பொழுது அந்த மூன்றாவது தடவை படைக்கப்பட்ட உலகம் கூட தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. प्रूफ भी बता दिया कैसे कैसे बच्चों की दृष्टि तामसी बन चुकी। ப்ரூஃப் கூட சொல்லிவிட்டார் எப்படி குழந்தைகளுடைய பார்வை வந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டது, व्यभिचारी दृष्टि बन चुकी, விபச்சார பார்வையாக ஆகிவிட்டது, कुदृष्टि बन चुकी। கெட்ட பார்வையாகிவிட்டது. कोई बच्चा ऐसा तो नहीं है जो समझता हमारी कुदृष्टि नहीं है। யாராவது குழந்தை இப்படி இருக்காங்களா, என்னுடைய பார்வை கெட்ட பார்வை இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடியவங்க? हमारी व्यभिचारी दृष्टि कभी नहीं बनती। என்னுடைய பார்வை விபச்சாரமாக எப்பொழுதுமே ஆகுவதே இல்லை. ऐसा कोई हो तो हाथ उठाओ। இப்படி யாராவது புரிஞ்சுக்க கூடியவங்க இங்க இருந்தா கை தூக்குங்க. घुमाओ, बताओ
ऐसी तमो प्रधान दृष्टि बन गई वो சொல்லுங்க. இப்போ இப்படி தம பிரதானமான திருஷ்டி ஆகிவிட்டது பார்வை. बीज रूप आत्माओं की, அதுவும் கூட விதை ரூபமான ஆத்மாக்களின், रुद्र बत्सों की। ருத்ர குழந்தைகளின். रुद्र ज्ञान यज्ञ में ருத்ர ஞான யக்னத்தில் जिन्होंने पूर्व जन्म में भी யார் கடந்த பிறவியிலும் கூட पहले पहले पार्ट बजाया था, முதலில் பாட்டை செய்தார்கள். जो आदि में सो अंत में, எது ஆரம்பத்திலோ அதான் கடைசியில். तो ऐसी तीसरी ब्राह्मणों की सृष्टि भी எனவே இப்படிப்பட்ட மூன்றாவது பிராமணர்களின் உலகம் கூட अभी तामसी बन गई। இப்பொழுது தம பிரதானமாகிவிட்டது. इसलिए ब्रह्मा को पसंद नहीं आई, அதனால்தான் பிரம்மாவிற்கு பிடிக்கவில்லை. तो क्या किया அப்பொழுது என்ன செய்தார்? है? बिगाड़ दिया। கலைத்து விட்டார். 76 में बिगाड़ा था, तो क्या सब मर गए थे? 76 கலைத்தார். அப்பொழுது என்ன அனைவரும் இறந்து விட்டார்களா? शरीर छोड़ गए थे क्या? உடலை விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன? 76 में जब ब्रह्मा ने 76ல இப்பொழுது பிரம்மா दूसरी बार रची हुई ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय की सृष्टि இரண்டாவது தடவை படைக்கப்பட்ட பிரம்மகுமாரிகள் என்று பெயர் கொண்ட உலகத்தை बिगाड़ा, கலைத்தாரோ, तो सभी ने शरीर छोड़ दिया था क्या? அப்பொழுது அனைவருமே என்ன உடலை விட்டுட்டாங்களா? है? हाँ, अनिश्चय बुद्धि बन गए அனிச்ச புத்தி ஆகிட்டாங்க. कि सन 76 के विनाश की घोषणा की थी, என்னன்னா வருடம் 76ல் தான் அழிவுக்கான அந்த அறிவிப்பை செய்திருந்தாங்க. वो सन 76 का विनाश तो हुआ ही नहीं। ஆனால் அந்த 76னுடைய அழிவு ஏற்படவே இல்லையே. तो ब्रह्मा बाबा ने झूठी बात बोली, அப்பொழுது பிரம்மா பாபா பொய்யான விஷயம் சொன்னார். माने ब्रह्मा बाबा में शिव बाप नहीं आता होगा। அப்பொழுது பிரம்ம பாபால அப்படின்னா சிவ தந்தை வரல போல, सच्चा बाप नहीं आया होगा। உண்மையான தந்தை வந்திருக்க மாட்டாரு. इसलिए विश्वास उठ गया। இப்படி இதை இதனால்தான் அவங்களுடைய நம்பிக்கை போயிடுச்சு. अनिश्चय बुद्धि बन पड़े। இதனாலதான் அனிச்ச புத்தி ஆயிட்டாங்க. बेसिक ब्राह्मणों में जो अनिश्चय बुद्धि बने, பேசிக் பிராமணர்களில் யார் அனிச்ச புத்தி ஆகுறாங்களோ मने मृत्यु हो गई। அப்படியானால் மரணம் ஆகிவிட்டது. लेकिन गीता में लिखा है ஆனால் கீதையில் எழுதப்பட்டிருக்கு, हम जन्म मृतस्य च, ध्रुवम जन्म मृतस्य च. जिनकी मृत्यु होती है उनका जन्म भी जरूर होता है। யாருடைய மரணம் ஏற்படுகிறதோ அவங்களுடைய பிறப்பு கூட கண்டிப்பாக ஏற்படுகிறது. जिनका जन्म होता है उनकी मृत्यु भी जरूर होती है। யாருடைய பிறப்பு ஏற்படுகிறதோ அவங்களுடைய மரணமும் கண்டிப்பாக ஏற்படும். तो ब्रह्मा की दूसरी बार रची हुई सृष्टि में எனவே பிரம்மாவின் மூலமாக இரண்டாவது தடவை படைக்கப்பட்ட உலகத்தில் जिनको अनिश्चय बुद्धि रूपी मृत्यु प्राप्त हुई, யாருக்கு அனிச்ச புத்தியாக இருக்கக்கூடிய மரணம் கிடைத்ததோ वो जन्म लेंगे या नहीं लेंगे? அவர்கள் பிறப்பார்களா இல்லையா? है? जरूर लेते हैं। तो वो கண்டிப்பாக எடுத்துக்கொள்கிறார்கள். एडवांस में आकर के जन्म ले गए। அப்பொழுது அவர்கள் அட்வான்ஸ்ல பிறந்து விட்டார்கள். तीसरी दुनिया में आ गए। மூன்றாவது உலகத்தில் வந்து விட்டார்கள். जो तीसरी दुनिया ब्राह्मणों ने रची, ब्रह्मा ने रची। எந்த மூன்றாவது உலகத்தை பிரம்மா படைத்தார்? ब्राह्मणों का संगठन तीसरा संगठन, பிராமணர்களின் சங்கடன் மூன்றாவது சங்கடன். और अभी 40 वर्ष में மற்றும் இப்பொழுது 40 வருடங்களில்
वो तीसरा संगठन ब्राह्मणों का அந்த மூன்றாவது பிராமணர்களின் சங்கடன் तामसी बन गया। தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. अभी फिर विनाश। இப்பொழுது திரும்பவும் அழிவு. तीसरी बार भी ब्रह्मा ने संगठन, तीसरी बार रची हुई ब्राह्मणों की दुनिया बिगाड़ दी। பிரம்மா மூன்றாவது சங்கடன் பிராமணர்களின் சங்கடன் அதை கூட கலைத்து விட்டார். और नई दुनिया 8 की शुरू होती है। மற்றும் புதிய உலகம் 8 பேரினுடையது தொடங்குகிறது. कितनों की? எத்தனை பேரினுடையது? 8 की। 8 பேரினுடையது. तो जो 8 की लिस्ट में आने वाले होंगे, எனவே யார் 8 பேரினுடைய லிஸ்ட்ல வரக்கூடியவங்க இருப்பாங்களோ वो तो बुद्धि में सोचते होंगे ना அவங்க வந்து புத்தியில யோசிச்சு கொண்டிருப்பாங்க இல்லையா? कि मैं बाप के कितने नजदीक हूँ। நான் தந்தைக்கு எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேன். नजदीक हूँ या दूर हूँ? நெருக்கத்தில் இருக்கிறேனா இல்லையானால் தூரமாக இருக்கிறேனா? वो 8 क्या सोचेंगे? அந்த 8 பேர் என்ன யோசிப்பாங்க? हैं? नजदीक अनुभव करेंगे प्रैक्टिकल में பிராக்டிகலில் நெருக்கத்தில் அனுபவம் செய்வாங்களா या दूर अनुभव करेंगे? இல்லையானால் தூரமாக அனுபவம் செய்வாங்களா? हैं? नजदीक अनुभव करेंगे। நெருக்கத்தில் அனுபவம் செய்வார்கள். तो जो नजदीक अनुभव करेंगे எனவே யார் வந்து நெருக்கத்தில் அனுபவம் செய்வாங்களோ उनको भी माया की परीक्षा से पसार होना पड़ेगा या नहीं? அவங்களுக்கு கூட மாயையினுடைய எக்ஸாம்ல வந்து அதுல இருந்து கடக்க வேண்டியதாக இருக்குமா இல்லையா? हैं? माया का फाइनल पेपर। மாயையின் ஃபைனல் பேப்பர். कहते हैं माया किसी को नहीं छोड़ती। சொல்றாங்க மாயை யாரையுமே விடுவதில்லை. अगर किसी को छोड़ दे ஒருவேளை யாரையாவது விட்டுடுது அப்படின்னா तो जिसको छोड़ देगी பிறகு யாரை அது விட்டுடுமோ वो आत्मा दुनिया में आधा राज्य बटा लेगा। பிறகு அந்த ஆத்மா உலகத்தில் பாதி ராஜ்யத்தை வந்து எடுத்துக்கொள்ளும். इसलिए किसी को नहीं छोड़ती। அதனால்தான் மாயை யாரையுமே வந்து விடுவதில்லை. माया मायापति के सिवाय மாயை மாயாபதியை தவிர किसी को छोड़ती नहीं। யாரையுமே வந்து விடுவதில்லை. अगर छोड़ दे तो माया का राज्य चला जाएगा। ஒருவேளை விட்டுடுச்சு அப்படின்னா மாயையினுடைய ராஜ்யமும் போயிடும். चला जाएगा या रह जाएगा? போயிடுமா இல்ல இருக்குமா? चला जाएगा। इसलिए वो போயிடும். அதனால்தான் किसी को नहीं छोड़ती। அது யாரையுமே விடுவதில்லை. सबको अनिश्चय बुद्धि बना देती। அனைவரையுமே அனிச்சய புத்தியில் கொண்டு வருகிறது. ऐसा फाइनल पेपर अभी आने वाला है இப்படிப்பட்ட ஃபைனல் பேப்பர் இப்பொழுது வரவிருக்கு. जिसका इशारा अभी अंतिम संदेश में எதனுடைய சைகை இப்பொழுது கடைசி சந்தேஷ்ல ब्रह्मा बाबा ने गुलजार दादी के द्वारा दिया। பிரம்ம பாபா குல்தார் தாதின் மூலமாக கொடுத்தாரு. क्या? என்ன? बड़े से बड़ा बाम्ब कौन सा है? பெரியதிலும் பெரிய பாம் என்ன? परमात्मा प्रत्यक्षता बम। பரமாத்மா பிரத்யக்ஷதா பாம். जब बाम्ब फूटता है எப்பொழுது பாம் வெடிக்குதோ तो क्या होता है? அப்பொழுது என்ன ஆகுது? बाम्ब की बदबू से அந்த பாம்னுடைய துர்நாற்றத்தின் மூலமாக जो सूंघता है யார் அதை மோந்து பார்க்கறாங்களோ वही खत्म। அவர்கள் அங்கே முடிந்து விடுகிறார்கள். ये ग्लानी की बदबू का बाम्ब छूटने वाला है। இந்த கிளானியினுடைய துர்நாற்றம் கொண்ட பாம் வந்து இப்பொழுது வெடிக்கவிருக்கு.
ऐसी ग्लानि का बदबू का भयंकर बांब छूटेगा இப்படிப்பட்ட கிளானியின் துர்நாற்றம் கொண்ட பயங்கரமான பாம் வெடிக்கும் जो अखबारों में, எது வந்து நியூஸ் பேப்பர்ல, टीवीज में, டிவில, लोकल टीवी चैनल्स में, டிவில, லோக்கல் டிவி சேனல்ஸ்ல, नेशनल इंडियन टीवी चैनल्स में, நேஷனல் இந்தியன் டிவி சேனல்ஸ்ல, दुनिया के टीवी चैनल्स में, உலகத்தில் இருக்கக்கூடிய டிவி சேனல்ல, रेडियो स्टेशंस में ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல जोर से धड़ाका होगा। மிகவும் ஜோராக வெடிக்கும்। और विश्वास करने वाले மற்றும் நம்பக்கூடியவங்க, उन्हें चैनल्स पर विश्वास करने वाले, அந்த சேனல்ஸ் நம்பக்கூடியவங்க, अखबार पर विश्वास करने वाले, நியூஸ் பேப்பரை நம்பக்கூடியவங்க, सुनी सुनाई बातों पर विश्वास करने वाले, சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட விஷயங்களை நம்பக்கூடியவங்க दुर्गति को पाएंगे या नहीं पाएंगे? துர்கதியை அடைவாங்களா இல்லையா? हैं? पाएंगे। அடைவாங்க। इसलिए बोला அதனால்தான் சொல்லிருக்கார், एक बाप से सुनना है। ஒரே ஒரு தந்தையிடமிருந்துதான் கேட்க வேண்டும், और कोई की बात नहीं सुननी है। வேறு யாருடைய விஷயமும் கேட்க கூடாது। ओम शांति। ஓம் சாந்தி।